ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். இரவு 8 மணி. அந்த மயிலாப்புரம் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் ஏதோ கோப்புகளை புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். வெளியே மெல்லிய இருட்டு பரவியிருக்க இரு பெண்கள் பதைக்க ஸ்டேஷனுக்குள் ஓடி வந்தார்கள். பதட்டமாக ஓடி வந்து தன் முன் நின்றிருந்த அந்த இரு பெண்களை வேகமாக ஏறிட்டு பார்த்தார் இன்ஸ்பெக்டர். அந்த இரு பெண்களில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டரிடம், சார், ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் சார் என்றாள். அந்த இரு பெண்களையும் அடையாளம் கண்டு கொண்ட அந்த இன்ஸ்பெக்டர் அவர்களை பார்த்து, நீங்க 2 பேரும் பெரிய பண்ணை சின்ன பண்ணை மனைவிகள் தானே என்றார். ஆமாம் சார், நான் சின்ன பண்ணையோட மனைவி கலையரசி, இவங்க பெரிய பண்ணையோட மனைவி மஞ்சுளா தேவி என்று மூச்சரைக்க சின்ன பண்ணை மனைவி கலையரசி கூறினாள். சரி, பதட்டப்படாம சொல்லுங்க, என்ன நடந்தது என்றார் இன்ஸ்பெக்டர். அதற்கு சின்ன பண்ணை மனைவி கலையரசி, சார், காலையில தோப்புக்கு போன என்னோட ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் வீட்டுக்கு வரல சார். தோப்புக்கு போன அவர் எப்பவும் மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவர் இன்னும் வரல. ஃபோன் பண்ணனா சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு. நாங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வேண்டப்பட்டவங்க, அவர் போற இடம் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் சார். ஆனா எல்லாரும் அவரை பார்க்கலன்னு சொல்றாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் என்றார். என்ன சொல்றீங்க மேடம், சின்ன பண்ணையே காணோமா என்றார் இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமாக. ஆமாம் சார், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படியாச்சும் மரம் கண்டுபிடிங்க சார் என்றார் பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவி. சரி, இப்ப பெரிய பண்ணை எங்க இருக்காரு என்றார் இன்ஸ்பெக்டர். பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவி, சார், அவரும் காலையிலிருந்து அவரை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. இப்ப கூட கடைசியா யாரோ ஒருத்தர்ட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார் என்றார். இன்ஸ்பெக்டர், சரி, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க இமிடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, கான்ஸ்டபிள், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க என்றார். கான்ஸ்டபிளும் ஓகே சார் என்று இவங்க வாங்கம்மா என்று அழைத்தார். அவர்களும் கான்ஸ்டபிளிடம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து விட்டு மீண்டும் இன்ஸ்பெக்டரும் வந்து, சார், கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க என்றாள் கலையரசி. சரி, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நாங்க தகவல் சொல்றோம் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, கலையரசியும் மஞ்சுளா தேவியும் இன்ஸ்பெக்டரிடமிருந்து விடை பெற்று சென்றார்கள். ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையில் தனது இருக்கையில் அமர்ந்தவாறு இதை கவனித்துக் கொண்டிருந்த புதிதாக அந்த ஸ்டேஷனுக்கு மாற்றலாகி வந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் முரளி எழுந்து வந்து இன்ஸ்பெக்டர் முன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு இன்ஸ்பெக்டரும், யார் சார் இந்த 2 பேர், பார்த்தா பெரிய இடத்து பொம்பளைங்க மாதிரி இருக்காங்க என்றார். அவரும், முரளி, நீங்க இந்த ஊருக்கு புதுசு இல்லையா, அதனால உங்களுக்கு அவங்கள தெரியாது. ஆனா அவங்கள பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர்ல பசுபதினு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. இந்த ஊர்ல அதிக சொத்து வச்சிருக்கிற ஆளுங்கள்ல அவரும் ஒருத்தர். அவரை எல்லாரும் பண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் பெரிய பண்ணை முத்துலிங்கம். 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் சின்ன பண்ணை தர்மலிங்கம். பசுபதி தன்னோட 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு உடம்புக்கு சுகமில்லாமல் படுத்த படுக்கையாகி இறந்து போயிட்டாரு. நம்ம சாக போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சதால பசுபதி அவருக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரோட 2 பையன்களுக்கும் சரிசமமா எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. ஆனா அவரோட அந்த பெரிய வீட்டை மட்டும் பிரிச்சு எழுதி தரல. ஏன்னா தன்னோட 2 பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் ஒரே வீட்டில் ஒற்றுமையா வாழ்த்தணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி பெரிய பண்ணையும் சின்ன பண்ணையும் அந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பசுபதி இறந்த பிறகு கொஞ்ச நாள்லயே அவரோட 2 மனைவிகளும் இறந்து போயிட்டாங்க. இவங்க குடும்பத்தை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்றார். ஓகே, தேங்க்யூ சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. ஓகே முரளி, நீங்க இந்த சின்ன பண்ணையோட மனைவியோட புகாரை எடுத்துக்கங்க. நம்ம கான்ஸ்டபிள் 2 பேரை கூப்பிட்டுக்கோங்க. சின்ன பண்ணை எங்க போயிருப்பாரு சார்னு சர்ச் பண்ணுங்க. நாளைக்கு மதியம் வரைக்கும் நீங்க மேலோட்டமா சின்ன பண்ணையோட கேஸை பாருங்க. நாளைக்கு மதியத்திற்குள் மேலேயும் சின்ன பண்ணையை பத்தின விவரம் தெரியலன்னா கேஸை ஸ்ட்ராங் பண்ணிடாம் என்றான் இன்ஸ்பெக்டர். ஓகே சார் என்றவாறு முரளி எழுந்தார். சப் இன்ஸ்பெக்டர் முரளியும் தன்னுடன் 2 கான்ஸ்டபிளை அழைத்து கொண்டு அந்த இரவில் சின்ன பண்ணையை தேடும் வேட்டையை தொடங்கினார். அடுத்த நாள் மதியம் வரை இன்ஸ்பெக்டர் சொன்னது போல் சின்ன பண்ணையை மேலோட்டமாக தேடினார். ஆனால் அவரை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை. அதன் பின் சின்ன பண்ணையை தேடும் பணியை தீவிரப்படுத்தினார். அது 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, 10 நாள் ஆனது, 1 மாதம் ஆனது.
2 மாதம் ஆனது, 3 மாதம் ஆனது. ஆனால் போலீஸ்காரர்களின் தேடுதல் வீணாய் போய்க் கொண்டிருந்தது. சின்ன பண்ணை எங்கு போனார், என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. பெரிய பண்ணையும் சின்ன பண்ணையின் மனைவி கலையரசியும் அவ்வப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவலையுடன் வந்து சின்ன பண்ணை பற்றிய விவரத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ராம் கோபாலும் எங்களால் ஆன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்லி அவர்களை வழி அனுப்ப அவர்களும் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்துடனே திரும்பி வந்தனர். அன்று ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் ஸ்டேஷனில் தனது இருக்கையில் அமர்ந்து ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு அருகில் இருந்த லேண்ட்லைன் போனுக்கு அழைப்பு வந்தது. ரிசீவரை எடுத்து காதில் வைத்து, ஹலோ இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் ஹியரிங் என்றார். எதிர்முனையில் இருந்தவர் ஏதோ சொல்ல இன்ஸ்பெக்டர் ராம் கோபால், வாட், என்ன சொல்றீங்க, எப்ப நடந்தது என அதிர்ச்சி கலந்த குரலில் கேட்டுக்கொண்டே தனது இருக்கையில் விட்டு எழுந்தார். இப்போது மீண்டும் எதிர்முனையில் இருந்தவர் ஏதோ சொல்ல, ஓகே, நான் இப்பவே ஸ்பாட்டுக்கு வரேன் என சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் வேகமாக போன் ரிசீவரை வைத்தார். போன் ரிசீவரை வைத்த அவர் வெளியே ஸ்டேஷனுக்கு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஜீப்பை எடுத்துக்கொண்டு நேராக பெரிய பண்ணையின் தோப்புக்குள் சென்றார். ஏக்கர் கணக்கில் விரிந்திருந்த பெரிய பண்ணையின் தோப்பில் ஒரு ஓரத்தில் தனது ஜீப்பை நிறுத்திவிட்டு இறங்கினார். அங்கு 100 மீட்டர் தூரத்தில் ஆட்கள் கூடியிருந்தனர். கூடியிருந்தவர்களின் சலசலப்பான பேச்சுக்களுக்கிடையில் அழுக்குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் நடந்த அந்த கூட்டத்தை அடைந்தார். அங்கு ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர் முரளியும் இன்ன 2 போலீஸ்களும் வந்து நின்றிருந்தனர். இன்ஸ்பெக்டர் கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்று பார்த்தார். அங்கு தண்ணீர் தொட்டியின் கீழ் பெரிய பட்டை இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். அவர் கழுத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவர் மார்பு பாகங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. பார்ப்பதற்கே கொடூரமாக இருந்தது. மேலும் உடலில் ஆங்காங்கே கீறல்களும் இருந்தது. அங்கெல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. பெரிய பண்ணையின் இறந்த உடல் அருகே அவரது மனைவி மஞ்சுளா தேவியும் சின்ன பண்ணையின் மனைவி கலையரசியும் கதறி அழுது கொண்டிருந்தனர். பத்திரிகையாளர்கள் அங்கு நின்று தகவல்களை சேகரித்து கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் அழுது கொண்டிருந்த மஞ்சுளா தேவி, இங்க பார்த்தீங்களா சார், எப்படி கிடக்கிறாருன்னு, யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, நீங்கெல்லாம் எதுக்கு சார் இருக்கீங்க என ஒப்பாரி வைத்தாள். சப் இன்ஸ்பெக்டர் முரளி இன்ஸ்பெக்டர் அருகில் வந்து, சார், இது நடந்து 1 மணி நேரம் ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார் என்றார். பாடியை முதல்ல பார்த்தது யார் என்ன கேட்க, பக்கத்து தோப்புல வேலை பார்க்குற வேலையாள் சார். அந்த ஆளை நல்லா விசாரிச்சிட்டிங்களா? எஸ் சார், தேவைப்பட்டா மறுபடியும் விசாரிக்கலாம் சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டீங்களா? ஆமாம் சார், அவங்க வந்துட்டு இருக்காங்க. பின் மோப்பா நாயை வரவழைக்கப்பட்டது. அந்த நாயும் பெரிய பண்ணையின் உடலையும் அதை சுற்றியுள்ள இடத்தையும் முகர்ந்து பார்த்துவிட்டு தன் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை பிடித்து கொண்டிருந்த போலீஸ்காரரை இழுத்து கொண்டு எங்கே ஓடியது. இப்போது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் முரளியிடம், முரளி, எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டு என்னை வந்து பாருங்க, நான் கிளம்புறேன் என்றார். ஓகே சார் என்று முரளி சொல்ல இன்ஸ்பெக்டர் விடை பெற்று கொண்டு சென்றார். அடுத்த 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் முரளி இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் முன் அமர்ந்திருந்தார். சார், பெரிய பண்ணையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்துடுச்சு சார் என்றவாறு முரளி தான் கையில் வைத்திருந்த ஃபைலை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினார். இன்ஸ்பெக்டர் ராம் கோபாலும் வெரி குட் என்றவாறு அந்த ஃபைலை வாங்கி அதில் இருந்த ரிப்போர்ட்டை நோட்டமிட்டுவாறு, ரிப்போர்ட் என்ன சொல்லுது முரளி என்றார். சார், பெரிய பண்ணையோட கழுத்து தொண்டைய பல்லால கடிச்சு இழுத்திருக்காங்க. அது போக அவரோட மார்பை நகத்தால கிழிச்சிருக்காங்க. இந்த வன்மையான காயத்தால பெரிய பண்ணை இறந்துட்டாரு என்று முரளி சொல்லி கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் அவரை இடைமறித்து, என்ன சொல்றீங்க முரளி, நகத்தால மார்பை கிழிச்சிருக்காங்களா என்றார். எஸ் சார், ரொம்ப நீளமான நகத்தை வளர்த்து வச்சிருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பெரிய பண்ணையோட மார்பை கிழிச்சிருக்கான். அந்த நகம் 1.5 இன்ச் வரைக்கும் பெரிய பண்ணையோட மார்புக்குள்ள போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அந்த நகம் ஆணோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ஆணுக்கு வயசு 40லிருந்து 45 வரைக்கும் இருக்கலாம்னு ரிப்போர்ட் சொல்லுது. அன்னைக்கு பெரிய பண்ணையோட உடலை மோப்ப பிடிச்சு உடனே இந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்து 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போய் நின்றுச்சு. அதுக்கு மேல அது போகல. அந்த கோணத்துல அன்னைக்கு பெரிய பண்ணை இறக்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அவர் இறந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு யாரெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு அங்கிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம டீம் அதை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க சார் என ஒரே மூச்சில் இன்ஸ்பெக்டர் ஒப்புவித்தார் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. என்ன முரளி இது, ஏற்கனவே காணாம போன சின்ன பண்ணையை கண்டுபிடிக்க போராட்டு இருக்கோம். இந்த சமயத்துல அதே குடும்பத்துல பெரிய பண்ணி இப்படி கொலையாகி இறந்துட்டாரு. ஒரே மர்மமா இருக்கு, எனக்கு கலக்கமாவும் இருக்கு.
இதை நம்ம எப்படி டீல் பண்ணுறது தெரியல முரளி. சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம டீம் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். இன்னும் 2 நாளுக்குள்ள கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே முரளி, யூ கேன் ப்ரொசீட். எனக்கு அப்பப்போ இந்த கேஸோட மூவ்மெண்ட் அப்டேட் பண்ணுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரும் விடை பெற்றார் முரளி. நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. பெரிய பண்ணையை அதே போல கொடூரமாக கொண்டிருப்பவர் யாராக இருக்கக்கூடும் என சப் இன்ஸ்பெக்டர் முரளி தலையை பீத்து கொண்டார். இந்த கேஸில் அவர் போட்ட பிள்ளையார் சொல்லி கொலை செய்தவன் நீல நகங்களை உடைய 40 வயதை தாண்டிய ஆண் என்பது மட்டும்தான். இதை தவிர வேறு எந்த தடயமும் சப் இன்ஸ்பெக்டர் முரளியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சின்ன பண்ணை என்னானார் என்றும் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலும் பெரிய பண்ணை கொலை செய்யப்பட்டு 1 மாதமாகியும் கொலையாளி யார் என கண்டுபிடிக்காத நிலையிலும் அன்று இரவு இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு 1 மணி. அப்போது இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் செல்போனில் ரிங் அடித்தது. தனது அருகில் வைத்திருந்த தனது செல்போனில் ரிங் சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்த ராம்கோபால் செல்போனை எடுத்து பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர் லைனில் இருந்தார். போனை ஆன் செய்து, ஹலோ முரளி, என்னாச்சு, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். சார், இன்னொரு சோகமான விஷயம் நடந்துருச்சு சார், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க முரளி என்றார் பதட்டமாக. சார், சின்ன பண்ணையோட மனைவி கலையரசியையும் யாரோ கொலை செஞ்சுட்டாங்க சார். அவங்க வீட்டில் இறந்து கிடக்காங்க என்றார் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. என்ன முரளி இது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, யார் இதை செய்யறாங்க என்றார் கவலை நிறைந்த குரலில். சார், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய பண்ணை எப்படி கொலையாளி கொன்னானோ அதே ஸ்டைல கலையரசியும் கொண்டு இருக்கான். பெரிய பண்ணைக்கு நடந்த மாதிரி கலையரசியோட தொண்டையும் கடிச்சு இழுத்திருக்கான். பெரிய பொண்ணோட மார்பை கொலையாளி அவனோட நீளமான நகத்தால மார்பை கிழிச்சிருக்கான்னா, இது கலையரசியோட பிறப்புறுப்ப அவனோட நீளமான நகத்தால கிழிச்சிருக்கான். மற்றபடி கலையரசியோட உடம்புல ஆங்காங்கே நகைக்கீரல் இருக்கு என்றார் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. சப் இன்ஸ்பெக்டர் முரளி சொன்னதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் தனது கண்களை மூடிக்கொண்டு தனது ஒரு கையில் செல்போனை காதில் வைத்து கேட்டவாறு இன்னொரு கையை தனது நெற்றில் வைத்துக்கொண்டு தலையை லேசாக குனிந்தவாறு அருவருப்புடனும் கவலையும் கலந்த முகத்தை மேல் நோக்கி சுருக்கினார். சார், நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க. நான் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு காலையில் உங்களை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தார் முரளி. காலை 7 மணி. சப் இன்ஸ்பெக்டர் முரளி இன்ஸ்பெக்டர் ராம்கோபால் வீட்டின் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருக்க, அவருக்கு முன் இருந்த மற்றொரு சோஃபாவில் இன்ஸ்பெக்டர் ராம்கோபால் அமர்ந்திருந்தார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல முரளி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்களே சொல்லுங்க முரளி, இப்ப என்ன பண்ணலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். சார், இப்ப பெரிய பண்ணை கலையரசி 2 பேருமே கொலை பண்ணது ஒரே ஆள்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடுச்சு. கலையரசியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் பெரிய பண்ணை ரிப்போர்ட்ல இருந்த தகவல் மாதிரி தான் இருக்க போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சின்ன பண்ணையும் அவர் போன இடத்தில் கொலையாகி இருக்கலாம். அதே ஆள் தான் அவரையும் கொலை பண்ணியிருக்கலாம். அப்படி சின்ன பண்ணை கொலையாகி இருந்திருந்தா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாத இடத்துல சின்ன பண்ணை இறந்து கிடக்கலாம். அது ஏதாவது அடர்த்தியான மரங்கள் இருக்கிற காட்டு பகுதியா இருக்கலாம். இல்ல மலை அடிவாரத்துல சின்ன பண்ணை கொலையாகி இருந்து கிடக்கலாம். அந்த மாதிரி பறந்து விரிஞ்ச இடங்கள்ல அவரோட உடல் இருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா இவங்க குடும்பத்தை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் என்றார் முரளி. அப்படின்னா இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறது பெரிய பண்ணையோட மனைவி மஞ்சுளா தேவியும் அவரோட 10 வயது மகனும் தான். அப்படின்னா கொலையாளோட அடுத்த இலக்கு அவங்க 2 பேரும் இருக்கலாம் இல்லையா என்றார் இன்ஸ்பெக்டர். நிச்சயமா சார், அவங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை சார். நீங்க தான் மேலிடத்துல பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் என்றார் முரளி. நிச்சயமா பண்றேன் முரளி, ஆனா ஒண்ணு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு 10 நாள் டைம் தரேன். சின்ன பண்ணை என்ன ஆனார்னு கண்டுபிடிக்கணும். அதோட பெரிய பண்ணையும் கலையரசியும் கொலை பண்ணது யாரு, அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக நீங்க எந்த சப்போர்ட் வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு பண்ணி தர்றதுக்கு தயாரா இருக்கேன் என்றார் இன்ஸ்பெக்டர். கண்டிப்பா சார் என உறுதியளித்து விட்டு முரளி இன்ஸ்பெக்டரிடமிருந்து விடை பெற்று கொண்டார். அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு ஸ்டேஷனில் தனது இருக்கையில் அமர்ந்து ராம்கோபால் கலையரசியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. எஸ்பி குணசேகரன் லைனில் இருந்தார். போனை ஆன் செய்து காதில் வைத்தார். எதிர்முனையில் எஸ்பி குணசேகரன் இன்ஸ்பெக்டர் ராம்கோபாலை தனது அலுவலகத்திற்கு உடனடியாக வருமாறு அழைத்தார். எதற்காக தன்னை எஸ்பி அவரின் அலுவலகத்தில் வர சொல்கிறார் என்பதை அறிந்தவராய் மறக்காமல் பெரிய பண்ணை கலையரசி கொலை சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்கள் அடங்கிய ஃபைலை எடுத்துக்கொண்டு எஸ்பி அலுவலகத்திற்கு கிளம்பினார்.
எஸ்பி அலுவலகத்தில் குணசேகரன் முன்பு இன்ஸ்பெக்டர் ராம் கோபால் அமர்ந்திருந்தார். எஸ்பி குணசேகரன் தன் முன் அமர்ந்திருந்த ராம் கோபாலை பார்த்து கோபமாக, என்ன நடக்குது ராம் கோபால்? காணாம போன சின்ன பண்ணை கண்டுபிடிக்க முடியல. அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவரோட மனைவி கலரிசியையும் பெரிய பண்ணையும் கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க எல்லாம் முக்கிய புள்ளிங்களையா? நீங்க என்ன பண்றீங்க? சிரமம் இல்லாம இப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா என்றார். அப்படி இல்லை சார், நம்ம சப் இன்ஸ்பெக்டர் முரளி இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா கோணத்திலையும் விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு 10 நாள் டைம் கொடுத்திருக்கேன் சார். எப்படியும் இந்த கேஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா என்றார் எஸ்பி. எஸ் சார் என்றவாறு தனது கையில் இருந்த ரிப்போர்ட்டை எஸ்பியிடம் கொடுத்த ராம்கோபால். சரி கோபால், நான் இந்த கேஸை வேறொருத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன். நீங்க போய் வேற வேலையை பாருங்க என்றார் எஸ்பி. ஓகே சார் என மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு தலை குனிந்தவாறு எழுந்து நடந்தார். இன்ஸ்பெக்டர் ராம்கோபால் வெளியே சென்றதும் எஸ்பி குணசேகரன் இன்ஸ்பெக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்தார். பெரிய பண்ணையும் கலையரசியும் நீலநாகத்தால் உடல் கிழிக்கப்பட்டு இருந்திருப்பதாக அவர்களின் போஸ்ட்மார்ட்டம் மற்றும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் இருக்க எஸ்பி குணசேகரன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். பின் இந்த வழக்கு வேறொரு போலீஸ் ஆபீசரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த போலீஸ் ஆபீசரும் பல கோணங்களில் இந்த வழக்கை ஆராய்ந்தார். பல பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கேள்விகளை அடுக்கினார். பல முயற்சிகளுக்கு பின்னால் கூட அவரால் இந்த வழக்கில் ஒரு முன்னேற்றத்தை கூட கொண்டு வர முடியவில்லை. இன்னார்தான் கொலை செய்திருப்பார் என சந்தேகங்களை கூட முன்வைக்க முடியாத நிலையில் வழக்கு இருந்தது. அடுத்து 10 வருடங்கள் கடந்தன. சின்ன பண்ணை என்ன ஆனார் என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய பண்ணையும் சின்ன பண்ணையின் மனைவி கலரிசையும் கொலை செய்தவர் யார் என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் ஆபீசரும் பெரிய பண்ணையும் சின்ன பண்ணை மனைவியும் கலர்சியும் கொலை செய்தவன் தான் சின்ன பண்ணையும் யாரும் கண்டுபிடிக்காத முடிய இடத்தில் கொண்டு போய் கொலை செய்து போட்டிருக்கலாம் என நம்பினர். ஆனால் பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவிக்கும் அவரது மகனுக்கு மட்டும் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு நேர்ந்தது போல் எதுவும் இந்த 10 வருடத்தில் எதுவும் நடக்கவில்லை என்பது மட்டுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறுதல் தரும் விஷயம். அந்த 10 வருடங்களுக்கு பிறகு மயிலாப்புரம் நகருக்கு அருகில் உள்ள ஊர்தான் மரவனூர் என்ற நகரம். அந்த நகரத்தில் தீய மேக மூட்டங்கள் சூழ்ந்திருந்தன. அதை அந்த நகரத்தின் மக்கள் உணர்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த நகரத்தின் பல இளம் பெண்களின் கதறுகளும் கூச்சல்களும் காற்றின் வழியே ஊடுருவி கொண்டிருந்தன. ஆனால் காற்றின் மொழி அறிவது யாரோ? அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா என்று இளம் பெண்கள் கெஞ்சல்களும், அடிகர்த்திங்கண்ணா, வலிக்குதுண்ணா, அடிக்காதீங்க, நீங்க சொல்றது மாதிரி செய்யறண்ணா, அடிக்காதீங்க என்று இளம் பெண்கள் வலிய அலறும் வார்த்தைகளும் 4 சுவற்றுக்குள் அடங்கி ஒடுங்கி போயின. பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்குள் நடந்த கொடுமைகளை நினைத்து ஊமையாக அழுது கொண்டிருந்தனர். சில இளம் பெண்களின் தற்கொலைக்கான காரணங்கள் அந்த நகரில் அறியப்படாத மர்மமாகவே இருந்தது. இதையெல்லாம் அறியாத அந்த நகரத்து மக்கள் எப்போதும் போல் இயல்பாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். அந்த மரவனூர் நகரில் இளம் பெண்களுக்கு என்னதான் நடக்கிறது? அவர்களை யார் என்ன செய்கிறார்கள்? சில இளம் பெண்களின் தற்கொலைகள் ஏன்? இளம் பெண்களுக்கு அங்கு நடக்கும் கொடுமைகள் ஏன் வெளியே தெரியாமல் இருக்கிறது? இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார்? இதற்கு தீர்வுதான் என்ன? அதற்கான ஒரு நல்ல தீர்வை யார்தான் தரப்போகிறார்கள்? இதை போன்ற கேள்விகளை மட்டுமில்ல, அந்த கேள்விக்கான பரபரப்பான பதில்களையும் இன்னும் சில நாட்களில் அறிய போகிறோம் என்பதை தெரியாமல் அந்த மரவனூர் நகர மக்கள் வழக்கமான தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதற்கிடையில் அந்த மரவனூர் நகரில் உள்ள ஒரு மகளிர் கல்லூரியில் நடக்கும் விழாவிற்கு முகுந்தன் என்ற அந்த மாநில கல்வி அமைச்சர் சொற்பொழிவாற்ற சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்லூரியின் கலையரங்கத்தில் இருந்த மேடையில் மைக் முன் நின்று மேடைக்கு கீழ் அமர்ந்திருந்த மாணவிகளுக்கு தனது சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருந்தார். பெண்களும் ஆண்களுக்கு இணையாக சாதித்து கொண்டிருப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களது புகுந்த வீட்டில் தலைக்கணம் பிடித்தவள் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக மட்டும் நில்லாமல் புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் ஆற்ற வேண்டிய கடமைகளை செவ்வென ஆற்ற வேண்டும். பெண்கள் வீட்டில் தாய் தந்தைகளுக்கு மகளாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் இருக்க வேண்டும். அதே போல் வீட்டிற்கு வெளியே நெருப்பு பார்வை கொண்ட பெண் புலியாகவும் இருக்க வேண்டும். நம் முதல்வர் ஆட்சியிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பெண்கள் பாலியல் பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருவது குறைந்து இருக்கிறது. நடு இரவில் சுதந்திரமாக பெண்கள் ஆட்டோவில் ஏறி செல்கின்றன. நடு இரவில் ஆட்டோவில் வந்து இறங்குகின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் எப்போதும் நடு இரவில் தனியாக நடந்து செல்கிறார்களோ அப்போதுதான் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் என்ற
மகாத்மா காந்தி கூறியுள்ள கருத்து நம் ஆட்சியில் நிறைவேறிக் கொண்டிருப்பது போல் உணர்கிறேன் என மாணவிகள் முன்பு கல்வி அமைச்சர் முகுந்தன் காரசாரமாக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். ஆனா இந்த கல்வி அமைச்சர் முகுந்தனின் இந்த முகத்திரைக்கு பின்னால் இன்னொரு முகம் இருக்கிறது. மரவூர் நகரில் இளம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளில் இவனுக்கும் பங்குண்டு என்பதை அடுத்தடுத்த நகர்வுகளில் பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியில் விஸ்வநாதர் கோவில் அருகே ஓடும் கங்கை ஆற்றின் கரையோரத்தில் இருக்கும் ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி, திருமண வயதில் இருக்கும் அவர்களது இளம் வயது மகன் ஆகியோர் அமர்ந்து காவி உடை அணிந்து தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அந்த வழியாக சென்று கொண்டிருந்தவர்கள் அவர்களை விசித்திரமாக பார்த்து சென்றார்கள். அதற்கு காரணம் அந்த இடத்திற்கு அவர்கள் புதிது என்பதால் அவர்கள் புதிதாக துறவம் பூண்டவர்கள். இந்த வித்தியாசத்தை அங்கு வாழும் மக்களால் அறிய முடியும். அவர்களை பார்த்தால் வாழ்க்கையில் துயரப்பட்டு விளிம்புக்கு நிலைக்கு சென்று நிம்மதியை தேடி காசிக்கு வந்தவர்கள் போல் இருந்தார்கள். என்னதான் அவர்கள் கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அவர்கள் வேதனை மனதை வாட்டி வதக்கியது. அந்த மனைவியின் கண்கள் மூடியிருந்தும் அதிலிருந்து அவ்வப்போது கண்ணீர் வழிந்தது. அந்த மனைவி ஏதோ ஞாபகம் வந்தவராய் திடீரென கண்களை திறப்பதும் அழுவதும் பின்னர் மீண்டும் கண்களை மூடி தியானம் செய்வதுமாய் இருந்தார். அவர்கள் கண்களை மூடிய தியான நிலையில் அமர்ந்தவாறு மனதை ஒருமுகப்படுத்தும் முயற்சியில் அடிக்கடி தோல்வியடைந்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு கொடுமையான நிகழ்வு அவர்கள் மனதை பிசைந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் எந்த வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மரத்தின் பின்னால் சிவாய சிவாய என ஆழமான அழுத்தமான குரல் கேட்டது. அவர்கள் கண்களை திறக்காமல் தியான நிலையிலே அந்த குரலை கேட்டனர். சிவனுக்கு முன்னே எந்த பிரச்சனைகளும் தவிடு பொழிதான். உங்கள் பிரச்சனைகளை சிவனிடம் சொல்லுங்கள். எழுந்து சிவன் பக்கம் வாருங்கள். உங்க பிரச்சனைகளை சிவனிடம் சொல்லுங்கள் என மீண்டும் மரத்திற்கு பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டது. அந்த குரல் அவர்களுக்கு சற்று ஆறுதலை தந்தது. மனதை சாந்தப்படுத்துவதை போல் இருந்தது. உடனே அவர்கள் மூவரும் கண்களை திறந்து தியானத்தை கலைத்துவிட்டு அந்த மரத்திற்கு பின்னால் வந்து பார்த்தனர். அங்கு ஒருவர் ஜடாமுடியுடன் ஆடை இல்லாத உடல் முழுவதும் திருநீர் பூசி நெற்றில் பெரிய குங்கும பொட்டுடன் கழுத்தில் உத்திராட்சை கொட்டைகள் இருந்த மாலையை அணிந்து தலைமேல் ஒரு கையை வைத்து ஒரு கழித்து படுத்தவாறு இன்னொரு கையில் சுருட்டி பிடித்து கொண்டு தன் அகோரி என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். அந்த அகோரியின் கோலத்தை பார்ப்பதற்கு பயமாக இருந்தது. அந்த அகோரி ஒரு கழித்து படுத்தவாறே உங்கள் பிரச்சனைகளை சிவனிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். களையிழந்த சோகத்துடன் இருந்த முகத்துடன் அவர்கள் மூவரும் குனிந்து மண்டியிட்டு அந்த அகோரியின் முன் அமர்ந்தார்கள். அந்த அகோரியின் கண்களை பார்த்தார்கள். அவரின் தோற்றம் ஒருவித பயத்தை தந்தாலும் ஒளி வீசி கொண்டிருந்த அவரது கண்கள் அவரை முக்தி பெற்ற எல்லாம் அறிந்த ஞானி வல்லமை உடையவராக காட்டியது. அவரது பார்வை கத்தி போல் கூர்மையாக இருந்தது. இப்போது அகோரி, சொல்லுங்கள், உங்க பிரச்சனைகள் என்ன? சன்னமான குரல் அவர்களை பார்த்து அதட்ட மௌனமாய் அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்களின் மேல் ஒரு நம்பிக்கை பிறந்தது. தங்கள் வேதனையை சொன்னால் அவர் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பினர். மனம் சாந்தடியும் எனவும் நினைத்தனர். அந்த மனைவி அந்த அகோரிடம் அவர்கள் அடைந்த வேதனையை பேச ஆரம்பித்தார். சாமி, நாங்கள் தென்னாட்டைச் சேர்ந்த மரவனூர் என்ற நகரத்தை சார்ந்தவர்கள். அந்த நகரில் மனைவி அவளது மகனை அந்த அகோரிக்கு கை காட்டி, இவன் எங்க மகன் போல் பாலசேகரன். இவனுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மகள் இருந்தாள். சென்ற மாதம் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அதிலிருந்து நாங்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து வந்தோம். அதனால் நிம்மதியை தேடி இந்த காசிக்கு வந்து சிவனை நினைத்து துறவும் பூண்டு விட்டோம் என்றாள். உடனே அந்த அகோரி, ஓஹோ, சத்ரு ஸ்தம்பாயன ஹம் ஹம் ஹோம்பத் என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே தனது அருகில் இருந்த கமண்டத்தில் இருந்த புனித நீரை அவர் கையில் ஊற்றி அவர்கள் மூவரின் முகத்தில் விழுமாறு ஓங்கி தெளித்தார். திடீரென அகோரி தங்கள் முகத்தில் புனித நீரை தெளித்ததும் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தன. இப்போது மீண்டும் அந்த அகோரி ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை ஆவேசமாக உச்சரித்து கொண்டு, உன் மகள் எதற்கு தற்கொலை செய்து கொண்டாள் என கோபமாக கேட்டார். அவர் கோபத்தை கண்டு மூவரும் உடல் நடுங்கினார்கள். அவன் மனைவி அந்த அகோரியின் கோபத்துக்கு கட்டுப்பட்டவளாய் தொடர்ந்து பேசினாள். சாமி, என் மகள் மரவனூரில் ஒரு கல்லூரியில் படித்து வந்தாள். அந்த சமயம் என் மகள் நல்லவன் என நினைத்து ஒரு காமுகனை காதலித்திருக்கிறாள். ஒரு நாள் அவள் என் மகளை வற்புறுத்தி அவன் பண்ணை வீட்டுக்கு அழைத்திருக்கிறான். என் மகளும் தன்னை திருமணம் செய்ய போகும் காதலன் தானே அழைக்கிறான் என நம்பிக்கையுடன் அவனுடன் பண்ணை வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். ஆனால் அங்கு அவனுடன் சேர்ந்து அங்கு மறைந்திருந்த அந்த கயவனின் நண்பர்கள் மூவரும் சேர்ந்து என் மகளை பாலிய பலாத்காரம் செய்து அதை செல்போனில் படம் பிடித்து மிரட்டியிருக்கார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான என் மகள்
எங்களுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அவன் கடிதத்தை படித்த பிறகுதான் அவள் காதலித்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. என் மகளின் சாவுக்கு காரணமான அந்த 4 கயவர்களையும் போலீசில் புகார் செய்யலாம் என நினைத்தோம். ஆனால் அவர்கள் பணக்கார வீட்டு பிள்ளைகள். என்றாவது அவர்களால் பிரச்சனை வரும் என்பதால் அவர்கள் மேல் புகார் செய்யாமல் விட்டுவிட்டோம். மேலும் அன்றாட பிழைப்பிற்காக நாங்கள் கூலி வேலை செய்பவர்கள். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் படி என ஏறி இறங்குவதற்கு மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி எங்களுக்கு தெம்பில்லை. அதன்பின் என் மகளை நினைத்து பல நாட்கள் நிம்மதியில்லாமல் தவித்தோம். வாழவும் பிடிக்கவில்லை, சாகவும் முடியவில்லை. அதனால் ஒரு முடிவெடுத்து நிம்மதியை தேடி இந்த காசிக்கு வந்து துறவறம் செய்து வந்து விட்டோம் என சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். இப்போது ஒரு கழுத்தி படுத்திருந்த அந்த அகோரி எழுத சம்மணமிட்டு அமர்ந்தாள். அவர் முகம் சாந்தமடைந்திருந்தது. அந்த அகோரி கண்ணை மூடி சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். மனிதனின் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான பயணத்தில் பல சம்பவங்கள் நடக்கிறது. அதை நான் வாழ்க்கை என்கிறோம். இந்த மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷம், துயரம், துக்கம், அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், விபத்து என நடப்பது பொதுவானதுதான். உங்கள் மகளுக்கு நடந்தது ஒரு விதி வழியே ஏற்பட்ட விபத்து என்று சொல்லலாம். உங்கள் மகளுக்கு மட்டுமல்ல, உங்க மகளைப் போல பல இளம் பெண்களுக்கு இது போல விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விபத்தை முற்றிலும் அழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகளுக்கு ஏற்பட்ட சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டது சற்று மனதை உலுக்க செய்யும் துயரம்தான். அது உங்கள் விதியின்படி தவிர்க்க முடியாதுதான். இதை போல நிலைமை எந்த பெற்றோருக்கும் ஏற்படக்கூடாதுதான். ஆனால் நடந்துவிட்டது. காலம்தான் உங்கள் துயரத்திற்கு அருமருந்து. காலப்போக்கில் சரியாகும் வரை உங்கள் துயரம் மீளாது. நீங்கள் துறவறம் மேற்கொள்ள இந்த காசிக்கு வந்துவிட்டீர்கள். ஆனால் துறவறம் மேற்கொள்வது சுலபமான காரியம் அல்லவே. அதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும். தீயில் அமர்ந்து தியானம் செய்தாலும் சிவனின் அனுமதி இல்லாமல் முக்தி பெற முடியாது. சிவனே வா, வந்து என்னை நினைத்து துறவறம் மேற்கொள் என்று அழைக்க வேண்டும். துறவரம் என்பது பலரிடம் பிச்சை எடுத்து உண்பதோடு நின்று விடுவதில்லை. இங்கு காற்றை மட்டும் சுவாசித்தும் வாழும் துறவிகளும் இருக்கின்றன. துறவரம் என்பது ஒரு சக்தியின் மேம்பாடு. அந்த சக்தி மூலம் உங்களை சுற்றியுள்ள இடத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்களும் உங்கள் மகளின் பிரிவை தாங்க முடியாத துயரத்தில் மன நிம்மதி கிடைக்கும் எண்ணத்தில் துறவரம் மேற்கொள்ள இந்த காசிக்கு வந்து விட்டீர்கள். தவறில்லைதான். ஆனால் அந்த சிவனின் கட்டளை அதுவல்லவே. இன்னும் நீங்கள் வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. உங்களைப் போல் வாழ்க்கையை துன்பம் என நினைத்த அனைவரும் இந்த காசிக்கு வந்து துறவறம் மேற்கொண்டால் இந்த பூமி தாங்காது. துன்பம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் உண்டோ? சிவன் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் உங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் இறந்த மகளின் நினைவாக சமூகத்தில் நலிந்தவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். உங்கள் மகளைப் போல் இனி யாருக்கும் நடக்காத வண்ணம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். அதுபோல அவளை பெண்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். தைரியம் சொல்லுங்கள். உங்களின் மகளின் பெயரில் இந்த சமூகத்திற்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது இந்த துறவரத்தை விட உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அதனால் சிவன் சொல்வதை கேட்டு உங்கள் ஊருக்கு சென்று சொன்னதை செய்யுங்கள். உங்கள் மகள் தற்கொலைக்கு காரணமானவர்களை சிவன் பார்த்து கொள்வார். நீங்கள் இந்த காசி விஸ்வநாதரை வணங்கிவிட்டு உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் விட்டுவிட்டு ஊருக்கு கிளம்புங்கள். நான் இன்னும் 2 நாட்களில் உங்கள் ஊருக்கு வருகிறேன். அங்கு வந்து அந்த 4 கயவர்களின் முகத்திரையும் கிழிக்கிறேன் என்றார். அவர் சொன்னதில் ஏதோ அர்த்தம் உள்ளது என்பதை உணர்ந்த அவர்கள் அகோரிடம் விடை பெற்று கொண்டு மனதில் ஒரு நீங்கா பாரத்துடன் மீண்டும் அவர்கள் வாழும் தென்னாட்டில் இருக்கும் மரவனூருக்கு திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் மூவரும் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் அந்த அகோரி தியான நிலையில் அமர்ந்து கரசர கிருத்யும் வா காஜம் கர்மஜம் வா ஸ்வர்ண நயனம் வா மானஸ்வம் வாம் அபராதம் ஹிமுதிம் அவிஹிதம் வா ஸ்வர்மேதத் ஹசுமயா அயஜயம் கருணாப்தே ஸ்ரீ மகதேவ சம்போ என்ற மந்திரத்தை உச்சரித்தார். அவர் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே தனது 3வது கண்ணான முக்தி கண்ணால் மரவனூரில் இளம்பெண்களுக்கு நடக்கும் கொடுமையை உணர்ந்தார். அவரது நெற்றியும் முகத்தசைகளும் கோபத்தில் நடுங்கியது. அந்த அகோரியின் கண்கள் நீர் வழிந்தது. அந்த அகோரி அவர்களிடம் சொன்னது போல் 2 நாட்களுக்கு பிறகு அந்த தென்னாட்டில் இருக்கும் மரவனூர் நகரில் காலடி எடுத்து வைத்தார். அந்த அகோரி மரவனூர் நகரில் தனது காலை வைத்தவுடன் அந்த நகரத்தில் சூழ்ந்திருந்த தீய மேக கூட்டங்கள் பயத்தில் அசைய ஆரம்பித்தன. அவர் அந்த நகரத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த நகர மக்கள் அவரை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்து கொண்டனர். அடுத்த 4 நாட்கள் அவர் ஒரு கையில் கமலக்குண்டத்துடனும் இன்னொரு கையில் கோலுடனும் கண்ணில் கோபக்கடல் தெறிக்க அந்த நகரையை சுற்றி சுற்றி வந்தார். அவ்வப்போது சில மந்திரத்தை ஆக்ரோஷமாக சபித்தும் கொண்டார்.
ஒரு சிலர் அவரின் ஆஜானுபாகுன தோற்றத்தையும் அகோரி போன்ற கோலத்தையும் கண்டு பயந்து ஒதுங்கி சென்றனர். அந்த நகர் முழுவதும் மக்கள் அந்த அகோரியை பற்றி அதிசயமாக பேசிக் கொண்டனர். சிலர் அவரை காசியிலிருந்து வந்திருக்கிறார் என்றும், ஒரு சிலர் அவர் இமயமலை சாமியார் என்றும் பேசிக் கொண்டனர். மேலும் அவர் சக்தி வாய்ந்த சாமியார் என்றும், சிலர் அவர் மனநிலை பாதிக்கப்படுவர் என்றும் பேசிக் கொண்டனர். மக்களின் சிலர் என்னமோ ஏதோ என்று நேரடியாக அவரிடமே சென்று பேச்சு கொடுத்தனர். ஆனால் அவர்களிடம் எதுவும் பேசாமல் ஒரு கோப பார்வை மட்டும் பார்த்துவிட்டு மௌனமாக அந்த நகரையே சுற்றி சுற்றி வந்தார். ஒரு சிலர் அவனை வணங்கி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அதையும் அவர் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றார். நகரத்தில் ரோந்து போலீஸ்காரர்களும் வித்தியாசமான கோலத்தில் சுற்றி வரும் அந்த அகோரியை நிறுத்தி விசாரித்தனர். ஆனால் அகோரி உசும்பிக் கொண்டு பதில் ஏதும் பேசாமல் ஒரு உருமலுடன் சென்று விட்டார். போலீஸ்காரர்களுக்கு ஏதோ மனநிலை பாதித்த சாமியாரை எங்கிருந்தோ பாதை மாறி வந்து விட்டார் என நினைத்து அவரை விட்டுவிடலாம், அவர் மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என சென்று விட்டனர். பத்திரிகைகளும் மரவுணு நகரை சுற்றி வரும் வித்தியாசமான அகோரி என்ற தலைப்பில் செய்திகள் வெளியிட்டன. அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு அந்த நகரத்தில் இருந்த ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு இளம் பெண் பேருந்திற்காக காத்திருந்தாள். அப்போது திடீரென ஹரஹர மகாதேவா என்றவாறே அந்த அகோரி அந்த இளம்பெண் முன்னால் மிக அருகில் வந்து நின்றாள். இதை எதிர்பாராத அந்த இளம்பெண் ஏதோ இடி இடித்து உலுக்கி விழுந்தவள் போல் அரண்டு போய் பின்வாங்கினாள். ஆனால் அந்த அகோரியோ மீண்டும் முன்னே அடி வைத்து அவள் முகத்தருகே வந்து நின்றாள். அந்த பெண் பக்கவாட்டில் நகர அந்த அகோரியும் பக்கவாட்டில் நகன்று அந்த பெண்ணின் முன்னால் நின்றாள். அந்த பெண் இப்போது பேருந்து நிறுத்தத்திற்கு வெளியே வந்து நிற்க அகோரியும் வெளியே வந்து அவள் அருகே வந்து நின்றாள். அந்த பெண் சற்று பயந்தவளாய் பின்னால் திரும்பி தன் வீடு இருக்கும் திசையை நோக்கி வேகமாக நடக்க அந்த அகோரியும் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு வெளியே குதிக்காலிட்டு அமர்ந்து சில மந்திரத்தை ஓத ஆரம்பித்தார். அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த மற்றவர்களும் அவரின் தோற்றத்தைக் கண்டு பயந்து சற்று ஒதுங்கியே நின்றனர். அகோரி அமர்ந்து விட்டதை தூரத்தில் இருந்து பார்த்த அந்த இளம்பெண் இனி எதுவும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அந்த பேருந்து நிறுத்தத்தை நோக்கி வர, அவள் முன்னோக்கி வருவதை பார்த்த அகோரி மீண்டும் எழுத அவளை நோக்கி ஓடி வர, திகிலான அவள் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கத்திக்கொண்டே மீண்டும் திரும்பி அவள் வீட்டை நோக்கி ஓடினாள். தப்பித்தோம் பிழைத்தோம் என வீட்டிற்கு வந்தவள் நெஞ்சிருக்க நடந்தவற்றை திக்கி திணறி தனது பெற்றோர்களுக்கு சொன்னாள். அந்த இளம் பெண்ணின் அப்பாவோ கோபத்துடன் போலீசாருக்கு போன் செய்து அந்த அகோரியை பற்றி புகார் செய்தார். போலீசாரும் ஏற்கனவே நகரில் அந்த அகோரி நடமாட்டத்தை அறிந்திருந்ததால் அந்த இளம் பெண்ணின் தந்தை அளித்த புகாரை ஏற்று அந்த நகர் முழுவதும் அகோரியை தேடினார்கள். ஆனால் அந்த அகோரி அவரின் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. போலீசார்கள் வெகு நேரமாக எங்கெங்கே தேடியும் அந்த அகோரியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு 8 மணி ஆனது. அகோரியை தேடுவதை கைவிட்ட போலீஸ்காரர்கள் அந்த இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்து, சார், அகோரியை நகர் முழுவதும் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஏதாவது பக்கத்து நகருக்கு சென்றிருக்கலாம். இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை மீண்டும் அந்த அகோரி உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் எங்களுக்கு தகவல் தெரியுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டனர். போலீஸ்காரர்கள் சென்ற 5 நிமிடத்தில் அந்த இளம்பெண்ணின் வீட்டின் பின்புறத்தில் உள்ள அவர்களின் தோட்டத்தில் ஹரஹர ஓம் மகாதேவா என்ற மந்திரத்தை யாரோ ஆக்ரோஷமாக உச்சரிக்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்டு திடுக்கிட்ட அந்த இளம் பெண்ணும் அவளின் தாய் தந்தையும் வீட்டின் பின்வாசல் வழியே சென்று பின்புற வீட்டுடன் ஒட்டியிருந்த அந்த தோட்டத்திற்கு சென்று பார்த்தார்கள். அந்த தோட்டத்தின் ஒரு மூலையில் அந்த அகோரி தலையை தரையில் வைத்து காலை மேலே தூக்கி சம்மணமிட்ட நிலையில், அதாவது தலைகீழான நிலையில் கண்களை திறந்தவாறு அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தார். அந்த கோலத்தில் அந்த அகோரியை பார்த்ததும் அவர்கள் அரண்டு போனார்கள். மூவருக்கும் வியர்த்து கொட்டியது. இருந்தாலும் சுதாரித்து கொண்டு அந்த இளம்பெண்ணின் தந்தை கோபத்துடன், நீ இங்கேதான் இருக்கியா என்றார். மந்திரத்தை உச்சரித்து கொண்டு தலைகீழாக இருந்த அகோரி மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்திவிட்டு நேர்நிலைக்கு வந்த பின்னும், உன் வீட்டில் தானே என்னை போலீஸ் தேட மாட்டார்கள் என்றார். உடனே இளம்பெண்ணின் தந்தை, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்றவாறு தனது கைபேசி எடுத்து மீண்டும் போலீசாருக்கு போன் செய்ய முயல அந்த அகோரி சத்தமாகவும் ஆக்ரோஷத்துடன், போலீஸுக்கு போன் செய்தால் உன் பொண்ணுக்கு தான் ஆபத்து என்று சொல்ல அவர்கள் 3 பேரும் வியப்புடன் அகோரியை பார்த்தார்கள். உடனே அந்த இளம்பெண்ணின் அம்மா, எங்கள் பொண்ணுக்கு ஆபத்தா, என்ன சொல்கிறீர்கள் என்றார். இப்போது அகோரி தன் வலது கையின் ஆள்காட்டி விரலை தனக்கு முன்னே இருந்த இடத்தை காட்டினார். அவள் விரல் காட்டிய இடத்தை அப்போதுதான் மூவரும் அந்த மெல்லிய இருட்டின் நிலவொளி வெளிச்சத்தில் அதை கண்டார்கள். அகோரி உட்கார்ந்திருந்த இடத்திற்கு முன்னால் மிக அருகில் ஒரு இளைஞன் தலை குப்புற படுத்திருந்தான். அவனிடம் எந்த அசைவும் இல்லை. அவன் கண்கள் மூடப்பட்டிருந்தது. அதை கண்டவுடன் அவர்கள் திகிலாகி போனார்கள். யார் இவன்? இவனை இங்கு கொண்டு வந்து யார் கிடைத்தனார்கள்? முதலில் அவன் உயிருடன் இருக்கிறானா அல்லது மயக்கத்தில் இருக்கிறானா என்ற கேள்விக்குறியுடன் மூவரும் அந்த அகோரியை பார்த்தனர். அந்த அகோரி அவர்களிடம், இப்போதாவது சிவன் சொல்வதை கேளுங்கள்.
அவன்கள் மூவரும் அதிர்ச்சி மாறாத முகத்துடன் மௌனமாக அந்த அகோரியை பார்த்தார்கள். இப்போது அகோரி அந்த இளம்பெண்ணை பார்த்து, பாப்பா, இவன் யார் என்று தெரிகிறதா என பார் என்றவாறே தனக்கு முன்னே குப்புறப்படுத்தி கிடந்தவனை புரட்டி மல்லாக்க படுக்க வைத்தான். அந்த இளம்பெண்ணுக்கு அந்த இருட்டில் அவன் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் இருந்தவாறே உற்று பார்த்தாள். அருகில் வந்து இவன் யார் என்று பார் என்ற அகோரி அந்த இளம்பெண்ணும் அருகில் வந்து அவனை பார்க்க அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியானாள். தனது கையால் வாயை மூடிக்கொண்டாள். அவளின் கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. சொல் பாப்பா, இவன் யார்? இவனுக்கும் உனக்கும் தெரியும் என்று அகோரி சொல்ல அந்த இளம்பெண்ணின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. இப்போது அந்த இளம்பெண்ணின் அப்பா, யார் இவன் லட்சுமி? உனக்கு முன்னாடி அவனுக்கு தெரியுமா? இப்ப எதுக்காக உன் கண்ணில இருந்து கண்ணீர் வருது என தன் மகளை பார்த்து கேட்டார். கண்களில் கண்ணீருடன் மௌனமாக நின்றிருந்தாள் அந்த இளம்பெண். இப்போது அவள் அம்மா, ஏண்டி வாயை மூடிட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லிடி, இவன் யாரு என்றாள். இப்போது அந்த இளம்பெண் லக்ஷ்மி கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இவனை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா இவன் என்னை ஏமாத்தி இவனோட பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். நானும் இவன் உண்மையாதான் என்னை காதலிக்கிறான்னு நம்பி இவனோட பண்ணை வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க மறைஞ்சிருந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட இவனும் சேர்ந்து என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இது வெளியே சொன்னா அசிங்கம்னு நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நானும் அவனும் சேர்ந்து எடுத்த போட்டோவை என் செல்போனுக்கு அனுப்பி, நான் சொல்றதை கேட்கலன்னா இந்த போட்டோவை உங்க வீட்டுக்கு அனுப்புவேன், உன்னோட போட்டோவை மார்பிக் பண்ணி இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொன்னான். நான் சொல்ற மாதிரி கேட்டா நான் உன்னை விட்டுடுறேன், இல்லை நான் சொன்னதை செஞ்சிடுவேன்னு மிரட்டினான். அப்புறம் அவனோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் யார் யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் உன் வாழ்க்கையை அழிச்சிடுவோம்னு மிரட்டினாங்க. ஒரு கட்டத்தில் அவனோட தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் சொல்கிற மாதிரி கேட்கலான்னு முடிவெடுத்து அவன் சொன்ன இடத்துக்கு போகிறதுக்காக இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சாமி என்னை விரட்ட ஆரம்பிச்சார் என்று சொல்லிவிட்டு முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள். உடனே அந்த இளம்பெண்ணின் அம்மா, அடி பாவி மகளை, இப்படி பண்ணிட்டியேடி, எங்களை பாலுங்கணத்துல தள்ள பார்த்திட்டியடி என சொல்லிக்கொண்டே அவளின் 2 கைகளால் அவள் மகளின் முதுகில் அடிக்க ஆரம்பித்தாள். அடியை வாங்கியவாறே அந்த இளம்பெண், என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று சொல்ல அகோரி போதும் நிறுத்து என்று கர்ச்சிக்க அடிப்பதை நிறுத்தினாள் இளம்பெண்ணின் அம்மா. இப்போது தெரிகிறதா, நடக்கப் போகும் ஆபத்திலிருந்து உங்கள் மகளை காக்க சிவன் தான் வந்திருக்கிறார் என்று. பகவான் அருளால் உங்கள் மகளுக்கு எந்த விபரீதமும் ஏற்படவில்லை, தப்பித்து வந்து விட்டாள். ஆனால் பல இளம் பெண்கள் இதோ இங்கே மூர்ச்சையாகி படுத்திருக்கிறானே, இவனாலும் இவனுடைய நண்பர்களாலும் சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அவரை மழிமறித்த அந்த இளம்பெண்ணின் அப்பா, சாமி இவன் மூச்சையாகி தான் இருக்கிறானா, சாகவில்லையா என்றான். அதற்கு அகோரி சிரித்துவிட்டு, பயப்படாதே, மூச்சையாகிதான் இருக்கிறான் என்றான். இப்போது அவர்களுக்கு அந்த அகோரின் மீது பயபக்தி வந்தது. அவர் உண்மையில் முக்தி பெற்றவர் என்பதை உணர்ந்தனர். கை கூப்பி அவரை வணங்கினர். இப்போது இளம்பெண்ணின் அம்மா அகோரிடம், சாமி, நாங்கள் தான் எங்கள் பெண்ணை சரியாமல் வளர்த்து விட்டோம், இவளுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்து வளர்த்து விட்டோம், அதனால் தானே காதல் கீதல் என்று இவள் அலைந்திருக்கிறாள் என்றார். அதற்கு அகோரி, அப்படி சொல்லாதே, உன் மகள் மேல் எந்த தவறும் இல்லை, உங்கள் வளர்ப்பின் மீதும் குறையில்லை. ஆனால் கீழே மூச்சியாகி படுத்திருக்கும் இந்த கயவனை வளர்த்த பெற்றோர்களை தான் குறை கூற வேண்டும். சரியில்லாமல் வளர்த்தது இவனைப் போல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் ஆண்கள் தான் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சாமி என்றார் அந்த இளம்பெண்ணின் அம்மா. நான் சொல்வதை கேளுங்க, மீண்டும் போலீசாரை அவசரம் என்று அழையுங்கள். போலீசார் இங்கே வந்தவுடன் உங்கள் மகளுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லுங்கள். அவர்கள் இந்த கயவனை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கட்டும். இவனுக்கு மட்டுமில்ல, இவனை சேர்ந்தவர்களுக்கும் தக்க தண்டனை பெற்று தரட்டும். இவன் மூலம் இன்னும் ஒளிந்திருக்கும் பல உண்மைகள் வெளிவரும். தோட்ட தோண்ட பூதம் கிளம்பிய கதையா இருக்க போகிறது. நாடே பரபரப்பாக போகிறது. ஆகட்டும், போலீஸை அலையுங்கள் என்றார் அகோரி. போலீசாரிடம் இதை பற்றி சொன்னால் என் மகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுமே என்றார் இளம்பெண்ணின் அப்பா. அப்படி எதுவும் பாதிக்கப்படாது, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்த நோக்கம் முடிந்து ஊரை விட்டு செல்வதற்கு முன் உன் மகளின் வாழ்க்கைக்கு தீர்வை சொல்லிவிட்டு தான் செல்வேன் என்றார் அகோரி. அந்த இளம்பெண்ணின் அப்பாவும் அரைக்குறை மனதுடன் முகத்தில் கவலை ரேகை படர்ந்திருக்க போலீசாருக்கு போன் செய்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என மீண்டும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். அடுத்த 10 நிமிடத்தில் போலீசாரும் அங்கு வந்தடைந்தனர். அந்த இளம்பெண்ணின் அப்பாவும் வாசலில் நின்றிருந்த போலீசாரை தனது வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு அழைத்து வந்தார். தோட்டத்திற்கு வந்து பார்த்த போலீசார் அந்த அகோரியையும் அவருக்கு முன் மூர்ச்சையாகி படுத்து கிடந்தவனு பார்த்ததும் திகிலானார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை போலீசாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே அங்கு வந்திருந்த 4 போலீஸ்களில் ஒருவரான சப் இன்ஸ்பெக்டர் நவீன் அகோரியை பார்த்து, யார் நீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன வேலை? உங்களை முன்னாடி கிடக்குறானே அவன் யாரு? நாங்க ஊரெல்லாம் உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்தீங்க? இப்ப இங்க எப்படி எப்படி வந்தீங்க என கேள்வியாக கேட்டார்.
இங்கு நான் சற்று நேரத்துக்கு முன்தான் வந்தேன். இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த நகரில் இருக்கும் சுடுகாட்டிற்கு சென்று என் அப்பனை நினைத்து தவம் மேற்கொண்டு ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை வலைவீசி தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்பது இப்போது நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரிகிறது. நகர் முழுவதும் என்னை தேடினீர்கள், ஆனால் சுடுகாட்டை விட்டுவிட்டீர்கள் என்றார். உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர், என்ன கிண்டலா என்றார். நீ எனக்கு மாமனா மச்சானா உன்னை கிண்டலத்து விளையாடுவதற்கு என்றார் அகோரி. சப் இன்ஸ்பெக்டர் கோபம் வந்தவராய் தன்னுடன் வந்திருந்த போலீசாரிடம் முதல்ல இந்த ஆளை கைது பண்ணுங்க என்றார். ஓகே சார் என்றவர் அந்த போலீசாரும் அகோரியை கைது செய்வதற்கு அடியெடுத்து வைக்க அவர்களை பார்த்த அகோரி, ஏய் நில்லுங்க என்று அதட்டினார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அந்த இருட்டிலும் தெரிந்தது. அவர் பார்வையில் ஒரு அனல் காற்று வீசுவது போல் இருந்தது. அவருடைய அதட்டலில் போலீஸ்காரிகள் ஸ்தம்பித்து போய் நின்றார்கள். நெருப்புக்கு சிறை போட முடியுமா? அப்படி நடந்தால் அந்த நெருப்பின் பின் வந்து உங்களை பற்றிக்கொள்ளும் என்றார் கோபமாறாத அகோரி. இப்போது அந்த இளம்பெண்ணின் அப்பா சப் இன்ஸ்பெக்டரிடம், சார் விட்டுடுங்க என்றார். அவரை எதுவும் செய்ய வேண்டாம், அவரு சக்தியான சாமி மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார் என சொல்லிவிட்டு தன் மகளுக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி விவரமாக சொன்னார். அந்த இளம்பெண்ணும் கீழே மூச்சியாகி படுத்து கிடந்தவனுக்கும் தனக்கும் இருந்த காதலை பற்றியும் அவனால் தான் ஏமாற்றப்பட்டதையும் விலைக்கு கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த அகோரியை சற்று வித்தியாசமாக பார்த்தார். நவீனும் இளம்பெண் லட்சுமியிடம் கீழே மூச்சியாகி படுத்திருந்தவனை கை காட்டி, இவன் பேர் என்னம்மா என்று கேட்டார். லட்சுமியும் மனோஜ் என்றான். மற்ற 3 பேர்களோட பேரெல்லாம் தெரியுமா கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். மற்றவங்களோட பேரெல்லாம் தெரியல என்றார் லட்சுமி. சப் இன்ஸ்பெக்டர் அகோரியிடம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றார். பின் கீழே மூர்ச்சையாகி கிடப்பனையும் கை காட்டி, இவன் எப்படி இங்கே மூர்ச்சையாகி கிடக்கிறான் என்றான். அதற்கு அகோரி ஹஹஹா என சிரித்தவாறு, அரக்கனோ பரோ மந்திரம் நத்வஷமே குரோம் பரம் என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அமைதியாக அந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தார். அகோரியின் பார்வையை சந்திக்க முடியாத சப் இன்ஸ்பெக்டர் அந்த இளம்பெண் அப்பாவிடம், சரி, கீழே மயக்கம் அடைந்திருப்பனை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கிறேன். அதே போல இவனுடன் சேர்ந்த கூட்டாளிகளெல்லாம் அந்த 3 பேரையும் கைது செய்து விசாரிக்கிறேன் என்றான். அதற்கு அகோரி, அதற்கு அவசியமில்லை, இவர்கள் கூட்டாளிகள் 3 பேரும் இங்குதான் இருக்கிறார்கள் என்று சொல்ல அனைவரும் திகைப்படைந்தனர். உடனே சப் இன்ஸ்பெக்டர் அகோரியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு, அந்த 3 இங்கேதான் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்றார். உடனே அகோரி தனக்கு பின்னால் இருந்த மரத்திற்கு மேல் தனது வலது கையின் ஆட்காட்டி விரலை தூக்கி காட்டினார். அனைவரும் மரத்தின் மேலே பார்த்தனர். அங்க பார்த்தவுடன் அனைவரும் மிரண்டு போயினர். அந்த மரத்தின் கிளையில் ஏதோ துணியை துவைத்து காயப்பட்டிருப்பது போல் மற்றொரு இளைஞன் மூச்சியான நிலையில் தொங்கவிடப்பட்டிருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் நவீன் பயம் கலந்த ஆச்சரியத்துடன் அகோரியை பார்த்தார். அகோரி அமர்ந்திருந்தவரை தன் இரு கையை மட்டும் பின்னால் கொண்டு சென்று அந்த மரத்தை உலுக்கிவிட மரத்தின் கிளையில் மூர்ச்சியாகி தொங்கிக் கொண்டிருந்த இளைஞன் பொத்தென்று கீழே ஏற்கனவே மூர்ச்சியாகி படுத்தவன் அருகில் மல்லாக்க வந்து விழுந்தான். அகோரி இளம்பெண் லட்சுமியிடம், 2வது ஆள் இவனா என்று வந்து பார் என்றார். லட்சுமி அருகில் வந்து பார்த்துவிட்டு, இந்த ராஸ்கோலும் மனோஜின் கூட்டாளிதான் என்றார். இப்போது சப் இன்ஸ்பெக்டர் நவீன் அகோரிடம், மீதி 2 பேர் எங்கே என்றார். அகோரி அமர்ந்த நிலையிலும் தன் விரலை தோட்டத்தின் நடுவே இருந்த கிணற்றை நோக்கி நீட்டினார். அனைவரும் துரித நடையுடன் சென்று அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள். தண்ணீர் அறவே வற்றி போன அந்த கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் கயிற்றில் 3வது இளைஞன் கிணற்றில் பாதி அளவு வரை கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தான். அவனும் மூர்ச்சியான நிலையில்தான் இருந்தான். போலீஸ்காரர்கள் அனைவரும் சேர்ந்து அவனை கயிற்றுடன் மேல் இழுத்து கிணற்றுக்கு வெளியே கொண்டு வந்து அவனை கட்டப்பட்டிருந்த கயிற்றை பிரித்து அவனை தூக்கி கொண்டு போய் ஏற்கனவே அகோரி முன் மூர்ச்சியாக கிடக்கும் அந்த 2 பேர்களின் அருகில் மல்லாக்க படுக்க வைத்தார்கள். இப்போது அந்த சப் இன்ஸ்பெக்டர் அகோரியை பார்த்து, 4வது ஆள் என்றார். அகோரி தான் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தார். எழுந்து நின்றவர் பின்னால் ஒரு அடியெடுத்து வைத்து முன்னோக்கி தனது இடது காலால் உதைத்தார். மூர்ச்சையாகி போயிருந்த அந்த 4வது இளைஞன் உருண்டு வந்து ஏற்கனவே மூர்ச்சையாகப்படுத்திருக்க 3 இளைஞர்கள் அடங்கில் பல்லாக்க வந்து விழுந்தான். அப்போதான் அவர்கள் அனைவரும் தெரிந்தது, அகோரி இதுவரை அந்த மூர்ச்சையாக போன 4ஆம் இளைஞன் குப்புற படுக்க வைத்துதான் அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் என்று. சற்று இருட்டு என்பதால் அந்த 4ஆம் இளைஞனை குப்புற படுக்க வைத்து அவன் மேல் அதிகாரி அமர்ந்திருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. அவனைத்தான் அகோரி தன் காலால் எட்டி உதைத்து தள்ளி உருட்டி விட்டார் என்பதை அறிந்து நடப்பதை அவர்கள் திகிலுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இப்போது அகோரி இளம்பெண் லட்சுமியிடம், இந்த 4 பேர்தானே உன்னிடம் தவறாக நடக்க பார்த்தார்கள் பாப்பா என்றார். லட்சுமியும் கோபமாக, இந்த பரதேசி நாய்கள்தான் என சொல்லிவிட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அனைவரும் லட்சுமியை தேற்றி அவளின் அழுகையை நிறுத்தினர். சப் இன்ஸ்பெக்டர் நவீன் அகோரியை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்து கொண்டு, நடந்துகிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்க்கிறப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கு, இதையெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க என்றார். உடனே அகோரு புன்னகைத்தவாறே, சொல்கிறேன் கேளுங்கள் என்று நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தார். சில மணி நேரங்களுக்கு முன்பு
இரவு 7 மணி. பிற்பகலிலிருந்து அந்த மரவுன் நகரத்தில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் சுடுகாட்டில் தியானத்தில் இருந்த அகோரி தியானத்தை கலைத்து கண் திறந்தார். அடுத்த 10 நிமிடங்கள் சுடுகாட்டில் அகோரிகள் வழக்கமாக செய்யும் பூஜைகளை செய்துவிட்டு சுடுகாட்டிற்கு வெளியே வந்தார். இரவு 7:30 மணி. அந்த மரவுன் நகரத்தில் உள்ள அந்த ஆற்றின் படுகையில் பெண்களை காம வேட்டையாடும் அந்த 4 காமுகர்களும் அந்த இருட்டில் மங்கலான நிலவொளி வெளிச்சத்தில் வட்டமாக அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது ஹரஹர ஓம் ஹரஹர மகாதேவா என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் சத்தம் கேட்க அந்த 4 பேரும் அந்த சத்தம் வந்த திசையை பார்த்தனர். அந்த நிலவொளி வெளிச்சத்தில் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் அந்த அகோரியை அவர்களால் காண முடிந்தது. ஏதோ சாமியார் வர்றாரா என்றான் போதையுடன் அந்த 4 பேரில் ஒருவன். கோவிலெல்லாம் பூட்டியிருப்பாங்க, அதனால இங்கே காத்தோட்டமா தூங்க வந்திருக்கார் என்றான் மற்றொருவன். இப்போது அகோரி அவர்களின் அருகில் வந்து நின்று அந்த 4 கயவர்களையும் மாறி மாறி பார்த்தார். என்ன சாமி, நீயும் கொஞ்சம் போதையை ஏத்துக்கிறியா என்றான் ஒருவன் அதீத போதையுடன். உடனே அகோரி சிரித்து கொண்டே, தம்பி, உனக்கு போதையை ஏற்றதான் தெரியும், ஆனால் உன்னோட மண்டையில ஏறின போதையை எனக்கு கீழே இறக்குவதற்கு தெரியும் என்றான். உடனே அந்த 4 ஒருவன், என்ன சாமி, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்லிக்கொண்டு எழுந்து நின்று அகோரியை முறைத்தான். உடனே அகோரி தன் கையில் வைத்திருந்த கோலால் அவனை தலையில் ஓங்கி அடிக்க மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். இதை சற்றும் எதிர்பாராத மற்ற 3 பேரும் கோபத்தில் எழுந்து அகோரியை தாக்க வந்தனர். கை ஓங்கிக் கொண்டு முன்னால் வந்த மூவரில் ஒருவனை அகோரி தன் காலால் அவன் இடுப்புக்கு கீழே உயிர்தளத்தில் ஓங்கி உதைக்க அவன் அடிவயிற்றை பிடித்து கொண்டு கீழே சுருண்டு விழப்போக அவனின் தலையிலும் கோலால் அடிக்க மூர்ச்சையாகி விழுந்தான். அதே வேகத்தில் தன் உடலை ஒரு சுற்றி சுற்றி மின்னல் வேகத்தில் மீதி 2 பேரின் பின் தலையிலும் கோலால் அடிக்க அந்த 2 பேரும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தனர். இப்போது அகோரி மூர்ச்சையாகி கீழே விழுந்து கிடந்த 4 பேரில் ஒருவரின் சட்டைக்காலரை பிடித்து தனது ஒரு கையால் அவனை தூக்கி தனது தோள்பட்டியில் தொங்கவிட்டார். அதே தோள்பட்டியில் இன்னொருவனை ஒரு கையால் தூக்கி அவனுக்கு மேல் தொங்கவிட்டார். மீதி இருப்பவரையும் அவருக்கு மேல் மேலாக தொங்கவிட்டார். சற்று தூரத்தில் மது அருந்து கொண்டிருந்த யாரோ 2 பேர் இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு பயந்து தலை தெறிக்க ஓடினர். அதை பார்த்து சிரித்து கொண்டே ருத்ராய நம ருத்ராய நம என்ற மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்க அந்த சத்தத்தை கேட்ட அந்த இருட்டில் அங்கு ஊர்ந்து கொண்டிருந்த பாம்புகளும் விஷசந்துகளும் ஆற்றின் படுக்கைக்கு மேலிருந்த அடர்ந்த புதர்களுக்குள் சர் சர் என்று ஓடி ஒழிந்து கொள்ளும் சத்தம் கேட்டது. 4 கயவர்களில் இருவரை ஒரு தோளிலும் மற்ற இருவரை இன்னொரு தோளிலும் சுமந்து கொண்டு திரும்பி நடந்தார் அகோரி. நடந்தது என்று தன் முன்னே நின்றிருந்த போலீசாரிடம் சொல்ல இளம்பெண் லக்ஷ்மி மற்றும் அவளது அப்பா அம்மாவிடம் சொல்லி முடித்தார் அகோரி. சப் இன்ஸ்பெக்டர் நவீன், ஆமாம், இந்த 4 பேர் தான் தவறு செய்தவர்கள் என எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்தீர்கள் என அகோரியிடம் கேட்டார். அகோரி பலமாக சிரித்துக்கொண்டு, கடவுளுக்கு சக்தி எப்படி வந்தது என்று கேட்டால் என்ன சொல்வது என்றாள். உண்மையில் அகோரி சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசி என்பதை உணர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் நவீன் அகோரியிடம், சாமி, உங்க மகிமை தெரியாம நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். எமக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் இந்த 4 குற்றவாளிகளும் கைது செய்து நியாயமான முறையில் விசாரணை நடத்தி தக்க தண்டனை பெற்று தந்தால் யாம் திருப்தி அடைவோம் என்றார் அகோரி. கண்டிப்பாக செய்கிறேன் சாமி என்று அகோரியிடம் சொல்லிவிட்டு இளம்பெண் லக்ஷ்மியிடம், லக்ஷ்மி, நீ ஒரு பேப்பரில் இவனுங்க செஞ்ச கொடுமையை கம்ப்ளைண்டா எழுதி கொடுமா என்றார் நவீன். லக்ஷ்மி வீட்டிற்குள் சென்று ஒரு வெள்ளை காகிதத்தில் தான் காதலித்த மனோஜ் மற்றும் அவனது நண்பர்கள் 3 பேர்களை பற்றி புகார் எழுதி கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் நவீனிடம் வந்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட நவீன் அகோரிடம், இந்த 4 பொறுக்கிகள் நீண்ட நேரம் மயக்கத்திலே இருக்கிறார்களே, இவர்களை எழுப்புவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா சாமி என்றான். உடனே அகோரி தன் அருகில் இருந்த கமண்டத்தில் இருந்த புனித நீரை தனது கையில் ஊற்றி அதை மூர்ச்சையாகி படுத்திருந்த அந்த 4 பேரின் முகத்தில் தெளிக்க ஏதோ தூக்கத்தில் இருந்து எழுப்பப்பட்டவர்கள் போல எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தனர். தங்களை சுற்றி போலீஸ்காரர்கள் நின்றிருப்பதை கண்டவுடன் அதிர்ச்சியானார்கள். பின் இளம் பெண் லக்ஷ்மி மற்றும் அவள் தாய் தந்தையை பார்த்தவுடன் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியானார்கள். ஏதோ ஆபத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்தார்கள். தங்களது அருகில் இருந்த அகோரியை கண்டதும் அரண்டு போய் விழுந்தனர். இப்போது 4 பேரில் லக்ஷ்மியை காதலித்த மனோஜ் என்பவன் அகோரியை பார்த்து, யோ சாமி, எதுக்கு எங்களை அடிச்சு இங்க தூக்கிட்டு வந்திருக்க என்றான். உடனே சப் இன்ஸ்பெக்டர் நவீன், இங்க பாருங்கடா, லக்ஷ்மி உங்க 4 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, மரியாதையா வந்து ஜீப்ல ஏறுங்க என்றார். உடனே மனோஜ், ஹலோ போலீஸ், நாங்க எல்லாம் யாருன்னு தெரியாம பேசாதீங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நீங்க உண்மைன்னு நம்பி எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அந்த பொண்ணு யாருன்னே எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல கோபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் நவீன் மனோஜின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். நீங்களா வந்து ஜீப்ல ஏறுங்க, இல்ல உங்களை ஜீப்ல ஏத்தாம தரன்னு தேர்வுல நாயை விட கேவலமா இழுத்துட்டு போவோம் என்று நவீன் சொல்ல இப்போது 4 பேரும் தலை குனிந்து நின்றிருந்தனர்.
மேலும் நவீன் கான்ஸ்டபிள் இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க என்று சொல்ல அவருடன் வந்திருந்த ஒரு கான்ஸ்டபிள் அந்த 4 பேரையும் அரெஸ்ட் செய்து வெளியில் நின்றிருந்த போலீஸ் ஜீப்பை நோக்கி அழைத்துச் சென்றார். சப் இன்ஸ்பெக்டர் நவீனும் விடை பெற்று கொண்டு சென்றார். அவர்கள் சென்ற பிறகு லக்ஷ்மியின் அப்பா அகோரிடம், சாமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த 4 பசங்களையும் பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கு. இவங்களால என் குடும்பத்துக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு என்றார். அதற்கு அகோரி, எதற்கு நீங்கள் எதிர்மறையாக நினைக்க வேண்டும்? உங்கள் பெண்ணால் இந்த ஊர் சுபிட்சம் அடைய போகிறது. விடிந்தால் இந்த ஊரே பரபரப்பாக போகிறது. இந்த ஊர் மட்டுமல்ல, அடுத்து வரும் நாட்களில் இந்த நாடே இது பற்றிதான் பேச போகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் வராது. சிவன் இருக்கிறார், பயப்படாதே. நான் விடை பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட எத்தனிக்க லக்ஷ்மி அப்போவோ, சாமி நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட எதிர்காலத்துக்கு ஒரு தீர்வு சொல்றேன்னு சொன்னீங்களே என்றார். அகோரி ஹஹஹாவென சிரித்து கொண்டே, நீயே கேட்பாய் என்று நினைத்தேன். கேட்டுவிட்டாய். சொல்கிறேன், கவனமாய் கேள். நான் அடுத்த 4 நாட்களுக்கு தான் இந்த நகரத்தின் எல்லையில் இருக்கும் பைரவர் கோவிலில் நான் தியான நிலையில் இருக்கப் போகிறேன். 4வது நாள் மாலை 5 மணிக்கு அந்த பைரவர் கோவிலில் உன் குடும்பத்துடன் வந்து என்னை பார். அப்போது அந்த தீர்வை சொல்கிறேன் என்றார். அப்படியே ஆகட்டும் சாமி என்று லக்ஷ்மியின் அப்பா சொல்ல அகோரி அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு வெளியே சென்றார். அந்த 4 கையர்களை கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அந்த இரவில் அந்த 4 பேர்களையும் ஒரு அறையில் அடைத்து வைத்து தங்கள் விசாரணையை தொடங்கினார்கள். முதல் கட்ட விசாரணையில் அவர்கள் லக்ஷ்மியை அவள் காதலித்த மனோஜுக்கு சொந்தமான பண்ணைக்கு மனோஜ் ஏமாற்றி அழைத்து வந்ததாகவும் பின்னர் மறைந்திருந்த மீதி 3 பேர்களும் சேர்ந்து பாலிய பலாத்காரம் செய்ய முயற்சித்தாகவும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் போலீசார் அவர்கள் 4 பேர்களின் செல்போனை பறிமுதல் செய்தனர். அவர்களின் 4 பேர்களின் செல்போன்களின் ஆய்வும் செய்தனர். அவற்றில் பல இளம் பெண்களின் புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் அவர்களின் இளம் பெண்களுடன் உரையாடல்களும் இருக்க சற்று திகைப்படைந்தனர். மேலும் மனோஜின் பண்ணை வீட்டிற்கு சென்று சோதனை செய்தால் இன்னும் பல தடயங்கள் கிடைக்கலாம் என நினைத்த போலீசார்கள் இரவோடு இரவாக அங்கு சென்று சோதனையை மேற்கொண்டனர். அந்த பண்ணை வீட்டில் 3 லேப்டாப்களையும் அணைத்து வைக்கப்பட்டிருந்த 4 செல்போன்களையும் மற்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள், சிறிதளவு பணம் ஆகியவற்றை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் முடிவில் பல பெண்கள் இவர்களிடம் சிக்கி சீர்ந்தளித்திருக்கலாம் என உறுதி செய்தனர். 2 மணி நேர தீவிர சோதனைக்கு பிறகு மனோஜின் பண்ணை வீட்டிலிருந்து கிளம்பினர். நடு இரவில் போலீசார்கள் பிரஸ் மீட்டிற்கு ஏற்பாடு செய்தனர். நடந்த சம்பவங்களை பத்திரிகைகளுக்கு தெரிவித்தனர். இந்த உண்மை வெளிவர மூல காரணமாக இருந்தவர் ஒரு அகோரி என்பதையும் தெரிவித்தனர். அடுத்த நாள் காலை அனைத்து பத்திரிகையிலும் இந்த செய்தி வெளியாக அந்த நகரமே கொதித்தெழுந்தது. நகரின் அனைத்து திசைகளிலும் மக்கள் இந்த சம்பவத்தை பற்றியே பேசிக்கொண்டனர். பல இளம் பெண்களின் பெற்றோர்கள் தங்கள் வயிற்றில் நெருப்பை கொட்டியது போல் உணர்ந்தனர். இன்னொரு பக்கம் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தது அந்த ஊரை சுற்றி திரிந்த அந்த அகோரிதான் என்பதை அறிந்த நகர மக்கள் அவரை மனதில் போற்றி வணங்கி கொண்டனர். அன்றும் அந்த 4 பேரிடமும் போலீசார்கள் தங்கள் விசாரணையை தொடர்ந்தனர். இதற்கிடையில் இந்த உண்மை வெளிவருவதற்கு காரணமான அந்த அகோரி நகரின் எல்லையில் இருக்கும் பைரவர் கோவிலில் தியான நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்த பக்தர்களெல்லாம் பத்திரிகையாளர்களும் அந்த கோவிலுக்கு சென்று அவரை சந்தித்து பேட்டி எடுக்கவும் பக்தர்கள் அவர்களை வணங்கவும் சென்றனர். ஆனால் அவர் தியான நிலையில் இருந்ததால் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அவரை புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தனர். அந்த மரவனூர் நகர மக்களும் அந்த கோவிலுக்கு வந்து தியான நிலையில் இருந்த அகோரியை பக்தியுடன் வணங்கிவிட்டு சென்றனர். அன்று மாலை 5 மணி கல்வி அமைச்சர் முகுந்தனின் வீட்டில் மனோஜின் தந்தை மற்றும் மற்ற 3 கைவர்களின் தந்தைகளும் அமைச்சரின் முகுந்தன் அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு எதிரில் இருந்த மற்றொரு நீளமான சோஃபாவில் வரிசையாக அமர்ந்திருந்தனர். கல்வி அமைச்சர் முகுந்தன் ஆரம்பத்தில் மரவனூர் நகரத்தில் மதுபார் குத்தகைக்கு எடுத்து தொழில் செய்து வந்தான். ஒரு கட்சியிலும் முக்கிய பொறுப்பில் இருந்தான். அந்த சமயம் இந்த 4 கயவர்கள் முகுந்தன் மதுபாருக்கு மது அருந்த வருவார்கள். அந்த சமயத்தில் தான் முகுந்தனுக்கு அந்த 4 பேர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது. முகுந்தனுக்கு அந்த 4 கயவர்களை விட 10 வருடம் வயது அதிகமாக இருந்தாலும் அந்த 4 பேர்களும் வசதியான வீட்டு பிள்ளைகள் என்பதால் வயது வித்தியாசமின்றி அவர்களுடன் பழகி வந்தான். பின்னர் அந்த நகரில் அவன் சார்ந்திருந்த கட்சியின் சார்பில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த சமயத்தில் தான் அந்த 4 பேர்கள் ஏமாற்றி அழைத்து வரும் இளம் பெண்களை முகுந்தனும் அவர்களுடன் சேர்ந்து கற்பழிக்கிறான் என்று செய்தி வந்தது. அடுத்த 2 வருடத்தில் சட்டசபை தேர்தல் வர அதில் போட்டியிட்ட எம்எல்ஏ ஆனான். முகுந்தன் பொறியியல் வரை படித்தவன் என்பதால் அந்த தேர்தலையே கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டான். இருக்கும் அமைச்சர்களே முகுந்தன் வயது குறைவானவன் என்பதாலும் இள அமைச்சர் எனவும் பெயரெடுத்திருந்தான். அமைச்சர் பொறுப்பிற்கு வந்தால் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என நினைத்து அந்த 4 கைவுகளும் சேர்ந்து பெண்களை கற்பழிப்பு செய்வதை அறவே விட்டுவிட்டானே தவிர அந்த கைவுகளுடன் மற்ற தொடர்பில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான்.
இப்போது மனோஜின் அப்பா தன் முன்னால் அமர்ந்திருந்த முகுந்தனிடம், என்ன முகுந்தன் இப்படி பண்ணிட்டானே, என்னால் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு இந்த பையன் இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டானே, என்னோட மனைவி இவன் செஞ்சதை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. என்னோட பொண்ணு அண்ணன் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த செஞ்சிட்டான், எப்படி நான் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில முழிக்கிறதுன்னு மூளையில முடங்கி கிடக்கா முகுந்தன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த செலவை நாங்கள் 4 பேரும் ஏற்றுக்கிறோம். உங்களோட அரசியல் பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸை உடைக்கணும். அவங்க 4 பேரையும் தண்டனையிலிருந்து காப்பாற்றணும். இது ஒரு பொய் வழக்குன்னு மாற்றணும். இதை நாங்கள் சொல்லி தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் அவங்களோட ஒன்றா பழகிருக்கீங்க. அந்த சிநேகத்துக்காச்சும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்ல மற்ற 3 பேர்களின் தந்தைகளும் அதை ஆமோதித்தனர். அதற்கு முகுந்தன், உங்களுக்கு எப்படி உங்களோட பையன்கள் முக்கியமோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அவங்க முக்கியம். நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, நான் அதற்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல அந்த 4 தந்தைகளும் கல்வி அமைச்சர் முகுந்தனிடம் விடை பெற்று கொண்டு சென்றார்கள். அவர்கள் சென்றதும் முகுந்தன் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த முகுந்தின் 5 விசுவாசிகள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் முகுந்தன், டே எங்கடா இருக்கா அந்த சாமியாரு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க இருந்தோ வந்து நம்ம பசங்க கிட்டேயே அவனோட வேலையை காட்டியிருப்பான். அந்த சாமியார் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா, அந்த சாமியாரை என் கையால கொல்றேன் என்றான் கோபமாக. உடனே அந்த விசுவாசிகள் ஒருவன், தலைவரே அந்த சாமியார் இப்ப ஊரில் இருக்க பைரவ கோவில தவம் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 நாளைக்கு இப்படிதான் கோவில்ல தவம் பண்ணிட்டு இருக்க போறலாம். இப்ப நம்ம போய் அந்த சாமியாரை தொட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அவர் கோயிலிருந்து வெளியே வரட்டும், பார்த்துக்கலாம் என்றான். சரி, அந்த சாமியாரை நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க. அவன் கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு தகவல் கொடுங்க. நான் அந்த சாமியாரை ஒரு கை பார்க்கிறேன் என்று முகுந்தன் சொல்ல, சரிங்க தலைவரே என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார்கள் அந்த விசுவாசிகள். அன்று மாலை போலீசார்கள் அந்த 4 காமுகர்களிடமிருந்து 2ஆம் கட்ட விசாரணையை முடித்தனர். அந்த 2ஆம் கட்ட விசாரணை முடிவில் மேலும் அவர்கள் இளம்பெண் லட்சுமிக்கு முன்னால் அந்த பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து சீரழித்து 4 இளம்பெண்களின் பெயர்களையும் அவர்களின் முகவர்களையும் தெரிவித்தனர். மேலும் இந்த 4 பேர்கள் மட்டுமல்லாது மேலும் அவர்களின் கூட்டாளிகள் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். அதில் ஒருவன் வெறும் 17 வயதை மட்டும் கடந்த ஒரு மைனர் பையன். அவன் இன்னும் 18 வயதை நெருங்கவில்லை. அந்த 2 பேரையும் அன்றே போலீசார் கைது செய்தனர். மேலும் போலீசார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். அந்த அறிவிப்பின்படி அந்த 4 கயவர்களால் பாதிக்கப்பட்ட எந்த இளம்பெண் இருந்தாலும் சரி, அவர்கள் முன் வந்து நேரில் வராமலோ போனிலேயோ போலீசாருக்கு புகார் அளிக்கலாம் எனவும் புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்ணையும் அறிவிப்பில் தெரிவித்தனர். மேலும் அவர்களின் பெயர்களும் முகவரிகளும் வெளிக்காட்டப்பட்டது எனவும் அந்த பெண்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அறிவித்தனர். அடுத்த நாள் 3ஆம் கட்ட விசாரணை ஆரம்பித்தனர். போலீசாரை எதிர்பார்க்காத அளவிற்கு 10 இளம் பெண்கள் தங்கள் செல்போனிலே அந்த 4 பேரால் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். மேலும் தங்களை வீடியோ படம் எடுத்து மிரட்டி பல முறை அந்த பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் வீடியோவை காட்டி பணம் பறித்ததாகவும் புகார் தெரிவித்தனர். 3ஆம் கட்ட விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்தன. மேலும் சம்பந்தப்பட்ட அந்த 4 பேர்களுக்கு உதவியாக இருந்த ஒரு 3 பேரை கைது செய்தனர். அவர்களால் சீரழிக்கப்பட்ட ஒரு 6 இளம் பெண்களும் தற்கொலை செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்று 4ஆம் நாள் போலீசார் கிட்ட விசாரணையை முடிக்கும் தருவாயில் இருந்தனர். அன்று மாலை 6 மணிக்கு அந்த 4 பேர்களின் விசாரணை ஆரம்பிக்கலாம் என முடிவு செய்து வைத்திருந்தனர். அன்று மாலை சரியாக 5 மணிக்கு 4 நாள் தியானத்தை முடித்த அகோரி கண் திறந்தார். இதற்காகவே வந்து கோவில் காத்திருந்த இளம்பெண் லட்சுமி மற்றும் அவளது அப்பாவும் அம்மாவும் அகோரியின் முன் வந்து நின்றனர். சாமி, இன்று 4ஆம் நாள். இன்று என் மகளுக்கு எதிர்கால தீர்வு சொல்வதாக எங்களை வர சொல்லியிருந்தீர்கள் என்றால் லட்சுமியின் அப்பா. அதற்கு அகோரி, என் பின்னால் வாருங்கள் என எழுந்து நடந்தார். அவர் அந்த கோயிலுடன் இருந்த அந்த மண்டபத்திற்குள் அவர்களை அழைத்துச் சென்றார். அந்த மண்டபத்தில் அன்று காசியில் அகோரியை சந்திக்க அந்த 4 கயவர்களில் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் அப்பாவும் அம்மாவும் அவர்களின் மகன் பாலசேகரனும் மண்டபத்தின் நடுவில் தரையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அகோரியை பார்த்தவுடன் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். பாலசேகரன் அகோரிடம், சாமி, நீங்க சொன்னது போல் 5 மணிக்கு முன்னதாகவே நாங்கள் இந்த மண்டபத்திற்கு வந்துவிட்டோம் என்றான். அதற்கு அகோரி, நல்லது பாலசேகரா, நான் சொல்வதை கேள் என்று சொல்லிவிட்டு தன் பின்னால் நின்றிருந்த லட்சுமியை கை காட்டி, இந்த பெண்ணின் பெயர் லட்சுமி, அருகில் நிற்பவர்கள் லட்சுமியின் பெற்றோர்கள் என லட்சுமியின் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினர். பின் லட்சுமியிடம், லட்சுமி, நீ அந்த 4 அயோக்கியர்களிடம் சிக்கி கெட்டு போகாமல் தப்பித்து வந்தாய். ஆனால் பாலசேகரின் தங்கையோ அவர்களால் பாழாக்கப்பட்டு அதனால் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாலசேகரிடம், பாலசேகரா, உன் தங்கை தற்கொலை செய்வதற்கு காரணமான அந்த 4 அயோக்கியர்களில் ஒருவனை காதலித்து ஏமாற்றப்பட்டவள் இந்த லட்சுமி. அந்த 4 கயவர்களால் உன் தங்கை எப்படி சீரழிக்கப்பட்டாலோ அதேபோல் லட்சுமிக்கு ஏற்பட இருந்தது. அதற்கு முன்னால் தப்பி வந்து விட்டாள்.
இந்த 4 கயவர்கள் பிடிபடுவதற்கு காரணமாய் இருந்தவள் இந்த லட்சுமி தான். இவள் தான் போலீசாருக்கு அந்த 4 பேர்களைப் பற்றிய புகாரை அளித்தாள். அதனால் தன் மகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று லட்சுமியின் பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். இதே உன் தங்கை தற்கொலை செய்யாமல் இதேபோல் பாதிக்கப்பட்டிருந்தால் உன் குடும்பம் உன் தங்கையின் வாழ்க்கையைப் பற்றி நினைத்து எவ்வளவு துயரப்பட்டிருக்கும். இந்த லட்சுமி குடும்பத்தின் இடத்தில் இருந்து நீ யோசிக்க வேண்டும். லட்சுமி மனதளவில் தான் கெட்டுப் போனாலே தவிர உடல் அளவில் கெட்டுப் போகவில்லை. அதனால் நீ இவளை திருமணம் செய்து கொண்டால் ஒரு அபலை பெண்ணுக்கு வாழ்வு தந்த புண்ணியம் கிடைக்கும். உனக்கும் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்றார். சாமி, உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு வேணாவேன். எனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்ய சம்மதம்தான். ஆனால் லட்சுமிக்கு அவளின் தாய் தந்தைக்கு விருப்பம் இருக்க வேண்டுமே என்றான் பாலசேகரன். அகோரி லட்சுமியிடம், லட்சுமி, பாலசேகரன் குடும்பம் உங்கள் குடும்பத்தைப் போல அல்லாமல் சற்று வசதியற்றது. ஆனால் குணநலன்களில் சிறப்பு மிக்கவர்கள். நீ பாலசேகரனை திருமணம் செய்து கொள்கிறாயா என்றார். லட்சுமி தன் தந்தையை பார்த்தாள். உடனே லட்சுமியின் தந்தை, சாமி, உங்கள் எண்ணப்படியே நடக்கட்டும், எங்கள் அனைவருக்கும் சம்மதம்தான் என்றார். அதற்கு அகோரி மகிழ்ச்சியுடன் சந்தோஷம் எனும் சொல்லிக்கொண்டே பாலசேகரன் கையையும் லட்சுமியின் கையையும் பிடித்து சேர்த்து வைத்துவிட்டு, நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளுடன் உங்களால் முடிந்த நன்மைகளை நீங்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு செய்யலாம். வல்ல இறைவனால் துணை புரியட்டும். சிவன் உங்களை வழிநடத்துவார். நன்றாக இருங்கள் என்றார். பின்னர் அகோரி, நான் இந்த ஊரை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு மண்டபத்தின் வாயிலை நோக்கி நடந்து கொண்டிருக்க அகோரி அவர்கள் வஞ்சனையுடன் நன்றியுணர்வுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது கோவிலை விட்டு அகோரி வெளியே வந்தார். அகோரி அந்த 4 நாட்களுக்கும் தியானத்தை முடித்துவிட்டு கோவிலுக்கு வெளியே வருவதை முன்கூட்டி அறிந்திருந்த பத்திரிகையாளர்கள் கூட்டம் அவரை பேட்டி எடுக்க கோவிலுக்கு வெளியே கூடியிருந்தனர். அவரது பேட்டியை அனைத்து மீடியாக்களும் நேரலையாக ஒளிபரப்புவதற்கு முடிவும் செய்திருந்தனர். அதே சமயம் அகோரியை காண்பதற்கு மக்கள் கூட்டமும் கோவிலுக்கு வெளியே நின்றிருந்தனர். கோவிலை விட்டு வெளியே வந்த அகோரிடம் பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டிக்கொண்டு வந்து அகோரியுடன் பேட்டியை தொடங்கினர். அகோரிடம் கேள்விகளை கேட்க தொடங்கினர். சாமி, உங்களால் நாடே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஆள்பவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறனர். பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது எப்படி நடந்தது? இதில் உங்க பங்கு என்ன என ஒரு நிருபர் முதல் கேள்வியை கேட்டார். அதற்கு அகோரியும் தனது பாணியில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே சமயம் அந்த அகோரி தன்னை யாரோ கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தன் மன உணர்வு சொல்ல, தன் பக்கவாட்டில் சற்று தூரத்தில் ஒரு நம்பர் பிளேட் இல்லாத காரில் முன் சீட்டில் பாதியளவு ஜன்னலை ஏற்றிவிட்டு அந்த கல்வி அமைச்சர் முகுந்தனும் பின் சீட்டில் அவன் விசுவாசிகள் 2 பேரும் அகோரியை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்துவிட்ட அகோரி நடக்கப் போவதை அறிந்து அகோரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார். நிருபர்கள் அடுத்தடுத்து சில கேள்விகளை கேட்க சற்றும் அசராமல் அவற்றுக்கெல்லாம் பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சாமி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த சம்பவத்திற்கு பிறகு சொல்ல வேண்டிய கருத்தாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள் என ஒரு நிருபர் கேட்டார். அதற்கு அகோரி, பாலிய குற்றங்களை தடுக்க வகுக்கப்பட்டுள்ள சட்டங்கள் எல்லாம் அவைகளை குறைப்பதற்கே தவிர அறவே ஒழிப்பதற்கு அல்ல. ஒழிக்கவும் முடியாது. நான் நினைத்திருந்தால் அந்த 4 கயவர்களை பரலோகம் அனுப்பியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அகோரிகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என விரும்புகிறோம். ஆண்கள் அவர்களை திருந்தாதவரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். பெற்றோர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். அவர்களின் மனதை எது மாற்றுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். பெண்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும். அதேபோல் இளம் பெண்கள் தங்களுக்குள் இதை போல கொடுமைகள் நடந்தால் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடும் என நினைத்து அதை வெளியே சொல்லாமல் மூடி மறைக்கின்றனர். மனதிற்குள் அந்த சம்பவத்தை நினைத்து புழுங்குகின்றனர். அப்படியே ஆனாலும் அதை தன் பெற்றோர்களுக்கு மட்டும் நடந்ததை சொல்கின்றனர். அவர்கள் இதை வெளியில் சொன்னால் அசிங்கம் என அமைதியாக இருந்து விடுகின்றனர். பெண்களின் இந்த பலவீனத்தை இந்த 4 பேரைப் போல காமுகர்கள் தவறாக பயன்படுத்துகின்றனர். இந்த தைரியத்தை தான் அவர்கள் மேலும் மேலும் பெண்களுக்கு அநீதியை இழைக்கின்றனர். பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை தைரியமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும். தங்களுக்கு நேர்ந்தது போல் மற்ற பெண்களுக்கும் நடந்துவிடக்கூடாது என நினைத்து தங்களுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை தைரியமாக வெளியிட வேண்டும். அதுதான் பொது நலம். 100ற்கு ஓரிரு பெண்களைத் தவிர மற்ற ஏனைய பெண்கள் தங்கள் வாழ்க்கை, தங்கள் கௌரவம், தங்கள் சுயமரியாதை என சுயநலமாகவே இருந்து விடுகின்றனர். அதனால்தான் அயோக்கியர்கள் பெண்களுக்கு எதிராக தங்கள் தவறை தொடர்கின்றனர். ஏதாவது ஒரு பெண் தைரியமாக முன்வந்து தனக்கு நடந்ததை வெளியே சொல்லியிருந்தால் அடுத்தடுத்த பெண்களுக்கு இதேபோல் சம்பவங்கள் நடந்திருக்குமா? நான் பெண்களிடம் என்ன சொல்கிறேன் என்றால், சுயநலமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு பிறகு வரும் பெண்களுக்காவது காமுகர்களால் கொடுமைகள் நடக்காதவாறு பொது நலத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என ஒரே மூச்சில் சொல்லி முடித்துவிட்டு, நான் புறப்படுவதற்கு நேரமாயிற்று, வருகிறேன் என புறப்பட எத்தனிக்க ஒரு நிருபர், சாமி, அடுத்ததாக நீங்க எங்கே செல்கிறீர்கள் என கேட்டார்.
என் சிவன் இருக்குமிடமான காசிக்கு என்று சொல்லிவிட்டு கூடியிருந்த மக்களை பார்த்து, தயவு செய்து நீங்கள் யாரும் என் பின்னால் வர வேண்டாம், என்னை தனியாக போக விடுங்கள் என சொல்லிவிட்டு முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த அகோரியை அங்கிருந்த அனைவரும் பக்தியுடனும் ஆனந்த பரவசத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர். அகோரி நடந்து செல்ல அமைச்சர் முகுந்தனும் அவனது விசுவாசிகள் 2 பேர்களும் இருந்த அந்த கார் மெல்ல ஊர்ந்து அகோரியை பின்தொடர்ந்து சென்றனர். அகோரி தனது வழியில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த நகரத்தின் சுடுகாடு வர, சற்று நேரம் சுடுகாட்டில் தியானம் செய்துவிட்டு வரலாம் என எண்ணி அகோரி சுடுகாட்டிற்குள் நுழைந்தார். அகோரி சுடுகாட்டிற்குள் நுழைந்ததை கண்டவுடன் அவரை பின்தொடர்ந்து காரில் வந்து கொண்டிருந்த முகுந்தன் காரின் பின்சீட்டில் அமர்ந்திருந்த தனது விசுவாசிகளிடம், டேய் சாமியார் காட்டுக்குள்ள போறான்டா, சுடுகாட்டுக்குள்ள போறான் காட்டை தாண்டி, இது தாண்டா நல்ல சமயம், உள்ள நுழைஞ்சு அந்த சாமியாரை வெட்டி போட்டுட்டு வந்துடலாம்டா என்றார். உடனே ஒரு விசுவாசி, தலைவரே இப்ப வேணாம் தலைவரே, கொஞ்சம் இருட்டட்டும், அதான் உள்ள நடக்கிறது யாருக்கும் தெரியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் என்றான். நீ சொல்றது சரிதான், இருட்டும் வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் என்றான் முகுந்தன். காரை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு காருக்குள் இருந்தவாறே இருள் வருவதற்கு காத்திருந்தனர் முகுந்தனும் அவனது விசுவாசிகளும். அப்போது மணி மாலை 6:30 ஆகியிருந்தது. அதே சமயம் போலீசார்களும் அந்த 4 குற்றவாளிகளுடன் சேர்ந்து அடுத்து பிடிப்பட்ட 2 குற்றவாளிகளில் அதில் ஒருவன் 18 வயது நிரம்பாத அந்த மைனர் பையன் ஆகியோரிடம் 4ஆம் கட்ட விசாரணை தொடங்கினர். அன்றும் 6 பெண்கள் அந்த கயவர்களால் பாதிக்கப்பட்டதாக போனில் போலீசார் தெரிவித்த எண்ணுக்கு புகார் அளித்தனர். கடந்த 4 வருடங்களாக அந்த கயவர்களால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது. மணி 7. சற்று இருள் பரவ தொடங்கியிருந்தது. முகுந்தனும் அவனது 2 விசுவாசிகளும் சுடுகாட்டிற்குள் நுழைந்தனர். அந்த இருட்டில் அந்த சுடுகாட்டில் அகோரி எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்போது பிசாசடா பிச்சண்டா பிசாடா பிணிகள் பதுங்குமே என்ற அகோரஸ் மந்திரம் தொடர்ந்து கேட்க, முகுந்தனும் அவனது 2 விசுவாசிகளும் அந்த மந்திரம் ஒழுக்கும் திசையை பார்த்தனர். சற்று தூரத்தில் தகனம் செய்யும் இடத்தில் அகோரி தியான நிலையில் அமர்ந்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அகோரியை நோக்கி சென்றனர். இதே சமயம் போலீசாரின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. அதில் இன்னும் 3 குற்றவாளிகளின் பெயர்கள் வெளிவந்தது. அதில் கடைசியாக அவர்கள் சொன்ன பெயரை கேட்டவுடன் போலீசார்கள் திடுக்கிட்டார்கள். அது வேறு யாரும் இல்லை, கல்வி அமைச்சர் முகுந்தன் தான். கல்வி அமைச்சர் முகுந்தனுக்கு இவர்கள் செய்த குற்றங்களில் பங்குண்டு என்பது விசாரணையில் தெரிந்தது. அடுத்த 10 நிமிடத்தில் இந்த செய்தி அனைத்து மீடியாக்களிலும் வெளிவர நாடே அதிர்வுக்குள்ளானது. ஒரு அமைச்சரே இப்படிப்பட்ட குற்றத்திற்கு புரிந்திருக்கிறாரா என மக்கள் அனைவரும் வியப்பிற்குள்ளாயினர். அதனுடன் விசாரணை முடிவுக்கு வந்தது. முகுந்தனை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த பாலிய வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 குற்றவாளிகளையும் நாளைய பொழுது கோர்ட்டில் ஒப்படைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் முடிவு செய்தனர். இரவு 8 மணி. அகோரி சுடுகாட்டிலிருந்து வெளியே வந்தார். அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்று பிரதான சாலையை அடைந்தார். அங்கிருந்த ஒரு ஆட்டோவில் ஏறினார். ஆட்டோ டிரைவர், எங்க போக வேண்டும் சாமி என்றார். மயிலாப்புரம் போக வேண்டும் என்றார். ஆட்டோ மயிலாபுரத்தை நோக்கி சென்றது. போலீசார்கள் முகுந்தனை கைது செய்ய அவனது வீடு, அலுவலகம், அவன் நடத்தும் நிறுவனங்கள், அவனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடு என அனைத்து இடங்களிலும் போலீசார்கள் தேடினர். ஆனால் முகுந்தன் எங்கும் இல்லை. ஒருவேளை இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிந்து முகுந்தன் எங்காவது தப்பித்து சென்றிருக்கலாமோ அல்லது ஏதாவது மறைவான இடத்தில் இருந்திருக்கலாமோ என போலீசார் ஊகித்தனர். முகுந்தனை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தினர். இரவு 9 மணி. அகோரி சென்ற ஆட்டோ மயிலாபுரத்தை அடைந்தது. சாமி, மயிலாபுரத்தில் எங்கு நீங்கள் செல்ல வேண்டும் சொல்லுங்கள், நான் அங்கு உங்களை இறக்கி விடுகிறேன் என்றான் ஆட்டோ டிரைவர். அதற்கு அகோரி, நல்லது, உங்களுக்கு சின்ன பண்ண பெரிய பண்ண வாழ்ந்த வீடு தெரியுமா என கேட்டார் அகோரி. சின்ன பண்ண பெரிய பண்ண வீடு யாருக்காவது தெரியாம இருக்குமா? தெரியும், உங்களை நான் அங்கு இறக்கி விடுகிறேன் சாமி என்றார் ஆட்டோ டிரைவர். 5 நிமிடத்தில் பெரிய பண்ண சின்ன பண்ண வாழ்ந்த வீடு வந்தது. ஆட்டோவிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் நுழைய, வீட்டில் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவி அகோரி வீட்டிற்குள் வருவதை பார்த்து ஆச்சரியமானார். வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த அகோரியை பார்த்து மஞ்சுளா தேவி, சாமி நீங்களாம், இன்று மாலைதான் டிவியில் பேட்டியில் உங்களை பார்த்தேன், நீங்கள் என் வீட்டிற்கு வருவதற்கு என்ன புண்ணியம் செய்தனோ என கூறினார். அகோரி, நான் உங்களுடன் சற்று பேச வேண்டும் என தரையில் அமர்ந்தார். மஞ்சுளா தேவியும் ஆச்சரியமும் பயபக்தியும் கலந்த முகத்துடன், என்ன பேச வேண்டும் சாமி என கேட்டார். முதலில் என் முன் உட்காருங்கள் என்றார் அகோரி. மஞ்சுளா தேவியும் அகோரி முன் அமர்ந்தார். சில நிமிடம் கண்களை மூடி அமைதியாக இருந்த அகோரி பின் கண்களை திறந்து மஞ்சுளா தேவியிடம் பேச ஆரம்பித்தார். அகோரி பேச பேச மஞ்சுளா தேவியின் முகம் மாறியது. அகோரி தொடர்ந்து பேச திடுக்கிடும் பாவனைகள் மஞ்சுளா தேவியின் முகத்தில் தெரிந்தது. மஞ்சுளா தேவியின் உடல் நடுங்க தொடங்கியது. முடிவில் மஞ்சுளா தேவியின் கண்களில் நீர் வழிய தொடங்கியது. பின்னர் அகோரி மஞ்சுளா தேவியிடம் விடை பெற்றுக் கொள்ள மஞ்சுளா தேவியும் ஆதங்கத்துடனும் பரிவுடனும் அகோரியை வழியனுப்பி வைத்தார். விடிய விடிய போலீசார்கள் தேடியும் முகுந்தனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நாளும் முகுந்தனை தேடும் பணி தொடர்ந்தது.
அன்று மாலை 3 மணி திடீரென மழை பொழிய தொடங்கியது. அதுவரை அந்த சுடுகாட்டில் மூர்ச்சையாகி படுத்திருந்த முகுந்தனின் இரு விசுவாசிகளும் மழைநீர் முகத்தில் பட்டவுடன் மயக்கம் தெளிந்து கண் விழித்து எழுந்தனர். அப்போது அவர்கள் அங்கு கண்ட காட்சியில் உறைந்து போய் நின்றார்கள். அமைச்சர் முகுந்தன் இரத்த வெள்ளத்தில் பிணமாய் இருந்தான். இருவரும் அலறி அடித்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடினார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் எதை பற்றியோ விவாதித்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கௌதமனும் சப் இன்ஸ்பெக்டர் நவீனும் பதையெடுத்துக் கொண்டு ஓடி வந்து நின்ற முகுந்தனின் இருட்டு விசுவாசிகளையும் திகைப்புடன் பார்த்தனர். இன்ஸ்பெக்டர் கௌதமன் அவர்களை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க என்றார். அதற்கு விசுவாசிகளில் ஒருவன், சார், அந்த அகோரி அமைச்சர் முகுந்தனை கொண்டுட்டார் என திக்கி திணறி சொல்ல, என்ன சொல்றீங்க என சப் இன்ஸ்பெக்டர் நவீன் எழுந்து நின்றார். ஆமா சார், சுடுகாட்டுல முகுந்தன் பிணமா இருக்காரு என்றான் அந்த விசுவாசி. உடனே இன்ஸ்பெக்டர் கௌதமன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் நவீனும், நீங்க இங்குள்ள ஒருத்தரை கூட்டிட்டு நீங்க சுடுகாட்டுல போய் பாருங்க, நான் இன்னொருத்தட்ட என்ன நடந்துன்னு விசாரிக்கிறேன் என்று சொல்ல, ஓகே சார் என்று சொல்லிவிட்டு ஒரு விசுவாசிகளை கொண்டு சுடுகாட்டிற்கு சென்றார். இப்போது இன்ஸ்பெக்டர் கௌதமன் மற்றொரு விசுவாசியிடம் என்ன நடந்தது சொல்லுங்க என்றார். அந்த விசுவாசி இன்ஸ்பெக்டர் முகுந்தனுக்கு அகோரியை கொலை செய்ய இருந்த நோக்கத்தையும் அதற்காக சுடுகாட்டில் தியானத்தில் இருந்த அகோரியை கொலை செய்ய சுடுகாட்டிற்கு நுழைந்ததையும் கூறிவிட்டு சுடுகாட்டில் நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தார். முந்தைய நாள் இரவு 7 மணி. சற்று இருள் பரவ தொடங்கியிருந்தது. முகுந்தனும் அவனது 2 விசுவாசிகளும் சுடுகாட்டிற்குள் நுழைந்தனர். அந்த இருட்டில் அந்த சுடுகாட்டின் அகோரி எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அப்போது அவர் ஏதோ மந்திரத்தை தொடர்ந்து கேட்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தனர். அங்கு அகோரி தியான நிலையில் அமர்ந்திருந்தார். அவர்கள் அகோரியை நோக்கி சென்றனர். அகோரின் அருகில் அவர்கள் வந்தவுடன் அங்கு அகோரி தன் முன் மண்டை ஓடி இருக்க, சில எலும்புகளை அவரை சுற்றி இருக்க தியான நிலையில் இருந்தார். அவர் அருகில் 2 நாய்கள் அவருக்கு காவலுக்கு இருப்பதை போல் அமர்ந்திருந்தது. தியான நிலையில் இருந்தவாறே அகோரி மந்திரத்தை ஆக்ரோஷமாக உச்சரித்துக் கொண்டு தன் வலது கை உள்ளங்கையில் வைத்திருந்த சாம்பலை தன் முன்னால் இருந்த மண்டை ஓட்டின் மேல் சிறிது சிறிதாக தூவிக்கொண்டிருந்தார். உடனே கோபத்தில் முகுந்தன் தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து, ஒளிஞ்சண்டா சாமியார் என கத்திக்கொண்டே அகோரின் கழுத்தில் குத்த முயல, அதற்கு முன் கண்களை மூடி தியானம் செய்தவாறே முகுந்தன் கத்தி வைத்திருந்த கையின் மணிக்கட்டை அகோரி இறுக்கமாக பிடித்து கொண்டார். அப்படியே முகுந்தனின் மணிக்கட்டை பலம் கொண்ட மற்றும் அகோரி முறுக்க வலி தாங்க முடியாமல் முகுந்தன் கத்தியை கீழே விட்டான். இப்போது அந்த இரு விசுவாசிகளும் அகோரியை தாக்க வர அகோரி எழுந்து மின்னல் வேகத்தில் தனது கையில் வைத்திருந்த கோலால் இருவரையும் தலையில் அடிக்க, ஒருவன் முழுவதும் மூச்சியாகி கீழே விழுந்தான். இன்னொருவன் பாதி மயக்கத்துடன் கீழே விழுந்தான். இந்த சம்பவத்தை இப்போது இன்ஸ்பெக்டர் கௌதமனும் விசாரித்துக் கொண்டிருந்தான். இப்போது முகுந்தன் மீண்டும் கீழே இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அகோரியை நோக்கி வர, அகோரி கீழே குனிந்து கீழிருந்த சாம்பலை அள்ளி அவன் முகத்தில் வீசினார். அது முகுந்தன் கண்களை பட கண்கள் எரிச்சல் அடைய கத்தி கீழே போட்டுவிட்டு தன் இரு கைகளால் கண்களை கசிக்கியவாறே அந்த இடத்திலே நின்றான். உடனே அகோரி அவன் அருகில் வந்து அவனுடைய சட்டையை கிழித்து எறிந்தார். அதுவரை பவ்யமாக அமர்ந்திருந்த அந்த இரு நாய்கள் அகோரியின் இந்த செயலை கண்டதும் குறைத்து கொண்டே தலை தெறிக்க ஓடின. அகோரி தன் கூறிய நிகழ்களாம் முகுந்தனின் உடலை பிராண்டினான். வலி தாங்க முடியாமல் முகுந்தன் கீழே மல்லாக்க சாய்ந்தான். பாதி மயக்கத்திலே முகுந்தனின் அந்த விசுவாசி நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அகோரி மண்டியிட்டு மல்லாக்கப்படுத்திருந்த முகுந்தனின் தலையை தன் ஒரு கையால் தரையுடன் அழுத்தி பிடிக்க, கீழே குனிந்து முகுந்தனின் தொண்டை கடித்து இழுத்தார். அவன் தொண்டை இரத்தத்தை கக்கியது. பின் அகோரி முகுந்தனின் கழுத்தை சுற்றி கடித்தார். அந்த இடத்தில் ரத்தம் வழிந்தது. சட்டை கிழிக்கப்பட்டு வெற்று உடம்புடன் இருந்த முகுந்தனின் மார்பில் அகோரி தன் இரு கைகளின் விரல்களில் நீளமாக வளர்க்கப்பட்டிருந்த நகங்களால் ஓங்கி குத்தினார். அவர்களின் நகங்கள் முகுந்தனின் மார்பில் இறங்கியது. அப்படியே நகங்கள் முகுந்தனின் மார்பில் இறங்கியவாறு மார்பை கிழித்தார். முகுந்தன் தன் இரு கால்களையும் உதறிக்கொண்டு உயிருக்கு போராடியவன் சிறிது நேரத்தில் உயிரை விட்டான். அவன் இறந்தது தெரிந்தவுடன் அகோரி சுடுகாட்டை விட்டு வெளியே சென்றார். பாதி மயக்க நிலையில் பார்த்து கொண்டிருந்த முகுந்தன் விசுவாசி முழு மயக்க நிலைக்கு சென்றார். இன்று மாலை 3 மணி வரை சுடுகாட்டில் மூர்ச்சையாகி கிடந்த முகுந்தன் இரு விசுவாசிகளும் மழை பொழிய மழைநீர் முகத்தில் பட மயக்கம் தெளிந்தார்கள். இதுதான் சார் நடந்தது என அந்த விசுவாசி இன்ஸ்பெக்டரிடம் சுடுகாட்டில் நடந்ததை சொல்லி முடிக்க, இன்ஸ்பெக்டர், சரி, நீ இப்போ போலாம், ஆனால் மறுபடியும் விசாரணை கூப்பிட்டா வரணும் என்று சொல்ல, சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே சென்றார். அப்போது இன்ஸ்பெக்டர் கௌதமன் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் நவீன் லைனில் இருந்தார். இன்ஸ்பெக்டர் போனை ஆன் செய்து, சொல்லுங்க நவீன் என்றார். சார், முகுந்தன் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறது உண்மைதான் சார் என்றார். ஓகே நவீன், நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிடுங்க. ஓகே சார் என்று சொல்லி போனை கட் செய்தான் நவீன். அகோரியால் முகுந்தன் கோரமாக கொலை செய்யப்பட்டு இருந்த தகவல் 8 திசையெங்கும் பரவியது. ஒரே அமைச்சரே பெண்களை சீரழிப்பதற்கு துணை போயிருக்காரே, இதை போன்றவர்களுக்கு எல்லாம் இப்படிதான் மரணம் நிகழ வேண்டும் என மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொண்டனர். முகுந்தனின் கொடூர மரணம் ஆட்சியாளர்களின் வயிற்றில் அமிலத்தை கரைந்தது.
அடுத்த நாள் மதியம் இன்ஸ்பெக்டர் கௌதமன் முகுந்தனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளை கமிஷனர் அலுவலகத்தில் நுழைந்தான். 10 வருடத்திற்கு முன்பு எஸ்பியாக இருந்த குணசேகரன் தான் பதவி உயர்வு பெற்று இப்போது கமிஷனராய் இருந்தார். கமிஷனர் அறையில் கமிஷனர் குணசேகரன் முன் அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் கௌதமன் இன்ஸ்பெக்டர் கொடுத்த முகுந்தன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். கமிஷனர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் திடுக்கிட்டார். என்ன கௌதமன், அகோரி முகுந்தனோட தொண்டை கடிச்சு இழுத்து மார்பனாக தலை கிழிச்சிருக்கிறாரா என்றார் கமிஷன் முகத்தில் ஆச்சரியக்குரியன். ஆமா சார், அகோரி அவரோட நீளமான நகத்தால மார்பை கிழிச்சிருக்காரு. அவரோட பல்லால தொண்டையை கடிச்சு இழுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட நீள நகத்தால முகுந்தனோட உடலை பிராண்டி இருக்காரு. அகோரியை நல்லா பார்த்தவங்களும் அவருக்கு நீளமான நகம் இருந்ததா சொல்றாங்க சார் என்றார் இன்ஸ்பெக்டர் கௌதமன். என்னால இதை நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு என்றார் கமிஷனர் குணசேகரன். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு கேட்க அதற்கு எதுவும் பதில் பேசாமல் சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு தனது வலது கையின் ஆள்காட்டி விரலால் தனது நெற்றியை சுரண்டி கொண்டு யோசித்த கமிஷனர் அருகில் நின்றிருந்த தனது உதவியாளர் ரகுவிடம், ரகு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலையான சின்ன பண்ண மனைவி கலையரசியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பெரிய பண்ணையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வாங்க என்றார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு சென்றார் ரகு. 5 நிமிடத்தில் கமிஷனர் கேட்ட ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி முகுந்தன் ரிப்போர்ட்டுடன் ஒப்பிட்டு பார்த்த கமிஷனர், சபாஸ், விடை கிடைச்சிடுச்சு கௌதமன் என சத்தமாக சொல்லிய கமிஷனர் முகத்தில் ஒரு வெற்றி களிப்பு தெரிந்தது. என்ன சொல்ல வரீங்க சார் என்றான் கௌதம் புரியாத ஆச்சரியத்துடன். 10 வருஷமா கண்டுபிடிக்க முடியாம இந்த கலையரசி பெரிய பண்ணை கொலை செஞ்ச நபரை கண்டுபிடிச்சாச்சு. அந்த அகோரி தான் அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சிருக்காரு. அதுவும் கலையரசியையும் பெரிய பண்ணியும் எப்படி அந்த அகோரி கொன்னாரோ அதே ஸ்டைல தான் முகுந்தனையும் கொண்டிருக்காரு. நீங்களே இந்த 3 பேரோட ரிப்போர்ட்டையும் பாருங்க, உங்களுக்கே புரியும் என்று சொல்லிக்கொண்டே கமிஷனர் அந்த 3 ரிப்போர்ட்டுகளையும் கௌதம் பக்கம் திருப்பினார். அந்த 3 ரிப்போர்ட்டுகளையும் பார்த்த இன்ஸ்பெக்டர் கௌதமன் திகைப்படைந்தார். ஆச்சரியமா இருக்க சார், 3 ரிப்போர்ட்டும் ஒத்து போகுதே சார். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அகோரி மயிலாப்புரம் வந்து கைலாரிசியும் பெரிய பண்ணியும் ஏன் கொள்ளணும் சார்? முகுந்தன் ஒரு அயோக்கியன், அவனை கொண்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பண்ணியோட குடும்பம் அப்படிப்பட்டது இல்லையே என்றான் கௌதம். நானும் அதே தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, சின்ன பண்ண என்ன ஆனாருன்னே தெரியல. ஒருவேளை அகோரி அவரையும் இது மாதிரி கொலை செஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தா அவர் பாடி எங்க இருக்கும்னு தெரியல. அது அவரை எந்த இடத்துல அகோரியா கொலையாளியா இருக்கலாம்னு தெரியல என்றார் கமிஷனர் குணசேகரன். அந்த அகோரியை கைது பண்ணி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சார் என்றான் கௌதமன். அதுவும் சரிதான். இப்ப அந்த அகோரி எங்க இருப்பாரு? காசிக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன் சார். வெரி குட் கௌதம். இப்ப கலையரசி, பெரிய பண்ணை, முகுந்தன் இந்த 3 பேரையும் கொண்டது அகோரி தான் உறுதியாயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க நம்ம டீமை ரெடி பண்ணி இமிடியேட்டா காசிக்கு போங்க. அங்க அந்த அகோரியை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணி இங்க கொண்டு வாங்க என்றார். ஓகே சார், இன்னைக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி காசிக்கு போறேன் சார் என்றான் கௌதம். அது போலவே இன்ஸ்பெக்டர் கௌதம் தன்னுடன் 10 போலீசாரை அழைத்து கொண்டு ஒரு சிறப்பு வாகனத்தில் அகோரியை தேடி காசிக்கு கிளம்பினார். அதே சமயம் அந்த 4 கயவர்களுடன் சேர்த்து மேலும் பிடிப்பட்ட மற்ற 3 பேர்களும் அந்த மைனர் பையன் உட்பட கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அன்றே கோர்ட்டில் விவாதம் தொடங்கியது. அடுத்த நாள் அந்தி சாய்ந்த வேளையில் இன்ஸ்பெக்டர் கௌதமன் படை அந்த அகோரியை தேடி காசி வந்தடைந்தனர். அங்கே விஸ்வநாதர் கோவில் அருகே ஓடும் கங்கை கரை மேற்புறத்தில் ஒரு மரத்தின் அடையில் காவி உடை அணிந்த 2 சாமியார்கள் அமர்ந்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் கௌதமன் அவர்களிடம் சென்று அந்த அகோரின் அடையாளத்தை சொல்லி அவர் எங்கிருப்பார் என கேட்டார். அதற்கு அந்த 2 சாமியார்கள் ஒருவர் சற்று தூரத்தில் இருந்த மலையை காட்டி, இந்த நேரம் அகோரிகள் எல்லாம் அந்த மலை மேல் இருப்பார்கள். ஒருவேளை மலை மேல் ஏறி பார்ப்பதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் விடியும் வரை காத்திருங்கள். அனைத்து அகோரிகளும் விஸ்வநாதரை தரிசித்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருவர். அப்போது நீங்கள் அவரை காணலாம் என்றார். ரொம்ப நன்றி சாமி என சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கௌதமன் அவர் படையை அழைத்து கொண்டு சாமியார் காட்டிய மலையை நோக்கி சென்றார். அந்த மலை மேல் போக வேண்டுமானால் கீழிருந்து மேல் நோக்கி புதர்கள் இருந்த ஏற்றமான பாதை உள்ளது. அந்த ஏற்றமான பாதையில் ஆங்காங்கே அகோரிகள் பள்ளங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அந்த பள்ளங்களை கைகளால் பிடித்து பிடித்துதான் தவழ்ந்து ஏற வேண்டும். அந்த மலை கிட்டத்தட்ட 70 அடிகளை கொண்டிருக்கும். இன்ஸ்பெக்டர் கௌதமனும் அவருடன் வந்த போலீஸ்காரர்கள் 2 மட்டும் மலையேறுவதற்கும் மற்றவர்கள் மலைக்கு கீழே இருக்குமாறு முடிவு செய்தனர். அதன்படி கௌதமனும் அந்த 2 போலீஸ்களும் மிகவும் சிரமப்பட்டு அந்த ஏற்றத்தில் இருந்த பள்ளங்களை பிடித்து பிடித்து தாமழ்ந்து ஏறினர். உயரத்தில் சிறிது கை தவறினாலும் அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இதில் எப்படி இந்த அகோரிகள் மட்டும் தினமும் ஏறி இறங்குகின்றன என நினைக்கும் போது கௌதமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வழியாக ஏறி மலைக்கு உச்சி வந்தனர். அவர்கள் மலை உச்சிக்கு வந்ததும் சற்று இருள் பரவ தொடங்கியிருந்தது. அங்கே அந்த மெல்லிய இருட்டில் ஒரு 10-15 அகோரிகள் நெருப்பை பற்ற வைத்து அதை சுற்றி வட்டமாக அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தன. சில அகோரிகள் நெருப்பை சுற்றி அமர்ந்தவாறே சுருட்டு பிடித்து கொண்டிருந்தன. சில அகோரிகள் சிவமந்திரத்தை ஓதிக்கொண்டும் இருந்தனர். மற்றும் சிலர் வெறுமன அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்களை தேடி வந்த அந்த அகோரி மட்டும் அங்கு இல்லை.
அவர்களிடம் சென்ற கௌதமன் அவர்களை தேடி வந்த அந்த அகோரியை பற்றி கேட்டனர். ஆனால் அந்த அகோரிகள் ஒருவரும் பதில் சொல்லாமல் அவரவர்களின் வேலையை பார்த்த வண்ணம் இருந்தனர். கௌதமும் அந்த அகோரிடம் 2-3 தடவை கேட்டும் பதிலில்லை. பின் கடைசியாக கௌதம் கேட்க ஒரு அகோரி பேச ஆரம்பித்தார். அதோ அங்கு ஒரு சாமி அமர்ந்திருக்கிறாரே, அவர்தான் நீங்கள் தேடி வந்த அகோரியின் குருநாதர். அவரிடம் சென்று கேளுங்கள், அவர் சொல்வார் என்று சொல்லி கை காட்ட, சற்று தூரத்தில் அவர் கை காட்டிய திசையில் ஒரு அகோரி அவரின் ஒரு கையை தரையில் ஊன்றியவாறு ஒரு கழித்தவாறு படுத்த நிலையில் உடல் மேல் இருக்க தியானத்தில் இருந்தார். அந்த மெல்லிய இருட்டில் அதுவரை தெரியாமல் இருந்த அந்த அகோரியை அப்போதான் கண்டார்கள். அந்த அகோரி மிகவும் வயதானவராக தெரிந்தார். இன்ஸ்பெக்டர் கௌதமனும் அவருடன் வந்த 2 போலீஸ்கார்களும் அவரை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். அதுவரை அமைதியாக நெருப்பைச் சுற்றி அமர்ந்திருந்த அகோரிகள் திடீரென உடுக்கை ஆட்டிக்கொண்டு சங்கை ஊதிக்கொண்டு எழுந்து ஆனந்த நடனம் புரிய ஆரம்பித்தனர். இன்ஸ்பெக்டர் கௌதமனும் அந்த 2 போலீஸ்கார்களும் திரும்பி சில நொடிகள் அந்த அகோரிகள் நடனமாடுவதை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி அந்த வயதான அகோரியை நோக்கி சென்றனர். அந்த வயதான அகோரியின் அருகில் வந்த இன்ஸ்பெக்டர் கௌதமன், சாமி உங்களிடம் பேச வேண்டும் என்றார். அந்த குரலை கேட்டு அதுவரை ஒரு தரையில் ஊன்றி அந்தரத்தில் ஒரு குலைவத்தாறு படுத்திருந்த அந்த வயதான அகோரி கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வந்து தரையில் அமர்ந்தார். அவர் 100 வயதை கடந்த வயதான அகோரியாக காணப்பட்டார். அந்த வயதிலும் அவர் கண்கள் ஒளி பொருந்தியது போல் இருந்தது. அவர் பார்வை கிழித்துவிடும் சக்தியை போல் கூர்மையாக இருந்தது. அவரின் ஞானம் பெற்ற உருவத்தை பார்த்ததால் யாருக்கும் பயம் கலந்த பக்தி வரும். இப்போது அந்த வயதான அகோரி கௌதமிடம், நீங்கள் வந்த நோக்கம் எனக்கு தெரியும். நீங்கள் தேடி வந்த அகோரி இங்கு இல்லை என்று சொல்லிவிட்டு நிறுத்த, கௌதமன், அப்படியென்றால் அவர் இப்போது எங்கிருப்பார் என கேட்டார். நீங்க தேடி வந்த அகோரி சில மணி நேரங்களுக்கு முன் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஹரித்துவாரில் ஒரு புனித இடத்தில் அவரது சிஷ்யர்களுடைய முன்னிலையில் ஜீவ சமாதி அடைந்து விட்டார் என்றார் அந்த வயதான அகோரி. சாமி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள் என்றான் கௌதம். அவர் களவடிலம் செல்லும் நேரம் வந்துவிட்டது. உயிருடன் அமர்ந்த நிலையில் அவரது சிஷியர்கள் அவரை சுற்றி கல்லறை எழுப்ப சிறிது சிறிதாக ஜீவ முக்தி அடைந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட்டு உங்கள் ஊரை பார்த்து செல்லுங்கள் என்றால் அந்த அகோரி. அந்த அகோரி சொன்னதை கேட்டு திடுக்கிட்ட கௌதமன் அந்த அகோரிடம், சாமி, அவர் மூலம் ஒரு உண்மை தெரிய வேண்டும். அதனால்தான் அவரை தேடி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் 3 கொலைகளை செய்த குற்றவாளி என்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்த அகோரி பின்னர் கௌதமிடம், நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். சிறிது நாட்களுக்கு முன்னால் நீங்க தேடி வந்திருக்கும் அகோரி, அதாவது என் சிஷ்யன், என்னிடம் வந்து சில விவரங்களை அறிய என்றாவது ஒரு நாள் என்னை போலீஸ் தேடி வருவார்கள். அப்போது நான் கடவுளிடம் பாதங்களை சரணடைந்திருப்பேன். ஆனால் அவர்களுக்கு தேவையான விவரங்களை அறிய அந்த போலீஸ்காரர்கள் தென்னாட்டில் மயிலாப்புரம் நகரில் இருக்கும் பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவியை சந்திக்க சொல்லுங்கள். அவரின் மூலமாக அனைத்து விவரங்களும் போலீஸ்காரர்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னார். அதனால் நீங்கள் மயிலாப்புரம் சென்று பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவியை பாருங்கள். அவர் மூலமாக உங்களுக்கு தேவையான விவரம் கிடைக்கும் என்றார். இன்ஸ்பெக்டர் கௌதமனுக்கோ நடப்பதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. ஏதோ ஒரு அமானுஷ்ய உலகில் இருப்பதை போல் உணர்ந்தார். பின் அந்த வயதான அகோரிடம் விடை பெற்று கொண்டவர் இன்ஸ்பெக்டர் கௌதமன். இன்னும் அந்த அகோரிகள் பரவ நிலையில் நடனமாடி கொண்டிருந்தனர். இப்போது மீண்டும் இன்ஸ்பெக்டரும் 2 போலீஸ்காரர்களும் மலையிலிருந்து கீழே செல்லும் சரிவான பாதையில் அமர்ந்து 2 கால்களை நீட்டிக்கொண்டு சிறிது சிறிதாக சறுக்கிக் கொண்டு மலையின் அடிவாரத்திற்கு வந்தனர். அடுத்து இன்ஸ்பெக்டர் கௌதமன் கமிஷனர் குணசேகரனுக்கு போன் செய்து நடந்த விவரத்தை சொன்னார். உடனே கமிஷனர் கௌதமனிடம், கௌதமன், நீங்க உங்க டீமை கூட்டிட்டு கிளம்பி இங்க வாங்க. நான் இப்பவே பெரிய பண்ணியோட மனைவி மஞ்சுளாவை தேவியை பார்த்து விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். அப்போது இரவு 9 மணி ஆகியிருந்தது. கமிஷனர் தன் காரை எடுத்துக்கொண்டு பெரிய பண்ணை மனைவி மஞ்சுளா தேவி இருக்கும் வீட்டை நோக்கி சென்றார். ஒரு 20 நிமிடத்தில் மஞ்சுளா இருக்கும் வீட்டை வந்தடைந்தார். மஞ்சுளா தேவி இருக்கும் வீட்டிற்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார். மஞ்சுளா தேவியின் வீடு கதவு அடைக்கப்பட்டிருக்க காலிங் பெல்லை அழுத்தினார். 1 நிமிட இடைவெளியில் கதவு திறக்கப்பட மஞ்சுளா தேவி நின்றிருந்தார். மஞ்சுளா தேவி கமிஷனரை பார்த்தவர், சார் நீங்களா, உள்ள வாங்க சார் என்றார். கமிஷனரும் வீட்டிற்குள் வர மஞ்சுளா தேவி கமிஷனர் உட்கார்வதற்காக நாற்காலியை எடுத்து போட்டார். நாற்காலியில் அமர அவர் முன்னே மஞ்சுளா தேவி பவ்யமாக நின்றிருந்தார். கமிஷனர், மஞ்சுளாமா, இந்த நேரத்துக்கு உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். 10 வருஷமா க்ளோஸ் பண்ண முடியாத கேஸை முடிச்சாகணும். அதனால இந்நேரத்துக்கு உங்களை விசாரிக்க வந்தது தவிர்க்க முடியாது ஆயிற்று என்றார். சரி, பரவாயில்ல சார், எதுவா இருந்தாலும் கேளுங்க, எனக்கு சங்கடம் இல்லை என்றார் மஞ்சுளா. நம்ம ஊருக்கு வந்து நல்லது பண்ணிட்டு போனாரே ஒரு அகோரி, அவர் உங்களுக்கு தெரியுமா என்றார். தெரியும் சார். தெரியுமா? அப்போ உங்க கணவர் பெரிய பண்ணையும் சின்ன பண்ணை மனைவி கலையரசியும் கொலை பண்ணது கூட அந்த அகோரி தானே உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். மஞ்சுளாமா, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் அந்த அகோரியை தேடி காசிக்கு போனால் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டதா சொல்கிறாங்க.
அங்க இருக்கிற ஒரு வயசான அகோரி உங்களை பார்த்தா எல்லா விவரங்களும் தெரிய வரும்னு சொல்றாங்க. அதை பத்தி விசாரிக்க தான் உங்களை பார்க்க வந்தேன். அந்த அகோரி ஏன் உங்களோட கணவர் பெரிய பண்ணையும் கலையரசியும் கொன்னாரு? சின்ன பண்ணை என்ன ஆனாரு? உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க என்றார். சொல்றேன் சார். நம்ம ஊருக்கு வந்து பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தின உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதற்கு காரணமால பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாரே அந்த அகோரி வேறு யாரும் இல்ல. அவர்தான் சின்ன பண்ணை என்றார் மஞ்சுளா. கமிஷனர் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார். என்ன சொல்றீங்க மஞ்சுளாம்மா? அந்த அகோரி தான் சின்ன பண்ணையா என்றார் கமிஷனர். ஆமாங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி இதே நேரம் அவர் இங்க வந்தாரு. நானும் அவரை நம்ம ஊரு பொண்ணுங்களை காப்பாத்தின அகோரினிதான்னு நினைச்சேன். பிறகு அவர் தான் சொன்னாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிப்போன சின்ன பண்ண தர்மலிங்கம் அவர்தான்னு. அவர் அகோரி குளத்தில் இருந்தாலும் முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல. பிறகு அவர் முகத்தை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தப்பதான் அவர் சின்ன பண்ணதான்னு உறுதி செஞ்சேன் என்றார் மஞ்சுளா தேவி. எதுக்கு அவரு ஊரை விட்டு ஓடி காசிக்கு போய் அகோரி ஆகணும்? எதுக்கு அவரு அவரோட மனைவி கலரிசியும் அவரோட அண்ணன் முத்துலிங்கத்தையும் கொலை செஞ்சாரு என மஞ்சுளா தேவியிடம் கேட்டார் கமிஷனர் குணசேகரன். உடனே மஞ்சுளா தேவியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அழாம சொல்லுங்க மஞ்சுளாமா ப்ளீஸ் என்றார் கமிஷனர். மஞ்சுளா தேவி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் இரு கைகளால் துடைத்து கொண்டு, அவர் 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருந்தப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டு போலீஸ் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இந்த விவரத்தை கேட்பாங்க. அப்படி அவங்க வந்து கேட்டா எல்லா விவரத்தையும் சொல்லிடுங்க அண்ணின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னு இப்போ உங்ககிட்ட சொல்றேன் சார். சின்ன பண்ணையின் நல்ல குணாதிசயங்கள் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்து அகோரியாக உருவெடுத்த சின்ன பண்ணை தன்னிடம் சொன்னதாக நடந்தவற்றை மஞ்சுளா தேவி கமிஷனருக்கு விவரிக்க ஆரம்பித்தார். சின்ன பண்ணை ஒரு சாதுவானவர். சிறு வயதிலிருந்தே சிவன் மேல் அதிகம் பக்தி உடையவர். யாரிடம் அதிர்ந்து பேசாதவர். அவரது அப்பா பசுபதி அவருக்கும் அவரது அண்ணன் முத்துலிங்கத்திற்கும் நல்ல முறையில் திருமணம் செய்துவிட்டு இறந்து போனார். அதைத் தொடர்ந்து அவரது அம்மாவும் இறந்து விட்டார். சின்ன பண்ணை தர்மலிங்கம் தன் அண்ணன் பெரிய பண்ணை முத்துலிங்கத்தின் மேல் அதிக மரியாதை வைத்திருந்தார். தனது அண்ணி மஞ்சுளா தேவியை அம்மா ஸ்தானத்தில் வைத்து பார்த்தார். சின்ன பண்ணைக்கும் கலையரசிக்கும் திருமணமாகி 3 வருடங்களாயும் குழந்தை பிறக்கவில்லை. இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் ஆதரவாகவும் வாழ்ந்து வந்தனர். 3 வருடத்திற்கு பிறகு கர்ப்பம் தரித்தாள் கலையரசி. ஆனால் அந்த குழந்தை இறந்தே பிறந்தது. இதனால் விரக்தி அடைந்த சின்ன பண்ணை பல நாட்கள் உணவு உறக்கமின்றி தவித்தார். மனம் அமைதி இல்லாமல் அலைந்து திரிந்தார். தன் மனம் அமைதியட பல சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். நாளடைவில் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினார். அன்று சின்ன பண்ணை காலையிலேயே தோப்புக்கு போய் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். பெரிய பண்ணையின் மனைவி மஞ்சுளா தேவியும் தனது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என அவரை பார்க்க அவர் அம்மா இருக்கும் ஊரான காந்தபுரத்துக்கு சென்று விட்டார். சின்ன பண்ணை தனது தோப்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது தோப்பின் மேற்புறம் இருந்த சாலையில் ஒருவன் பதநீர் விற்று கொண்டு சென்றான். தனது மனைவி கலையரசிக்கு பதநீர் மிகவும் பிடிக்கும் என்பதால் விற்பவனிடம் சென்று பதநீர் நிரம்பிய ஒரு பாட்டிலை வாங்கி கொண்டு மனைவி கலையரசிக்கு தந்துவிட்டு வரலாம் என வீட்டிற்கு சென்றார். அங்கே தன் அண்ணன் பெரிய பண்ணை முத்துலிங்கமும் தனது மனைவி கலையரசியும் ஒன்றாக இருப்பதை எப்படியோ பார்த்து விட்டார் சின்ன பண்ணை. ஆனால் தங்களை சின்ன பண்ணை பார்த்ததை பெரிய பண்ணையும் கலையரசியும் பார்க்கவில்லை. மனம் நொந்து போன சின்ன பண்ணை மீண்டும் தோப்பிற்கு வந்து குமுறி குமுறி அழுதார். கலையரசியா இப்படி செய்தாள்? அவள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன். ஆனால் இப்படி செய்து விட்டாளே என நினைத்து நினைத்து சின்ன பண்ணையின் மனம் வெதும்பியது. அவருக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது. எங்காவது ஓடி போய்விடலாம் என நினைத்தார். ஆனால் தனக்கு துரோகம் செய்த மனைவி கலையரசி மீதும் தன் அண்ணன் மீதும் கோபம் எழுந்தது. இருவர்களையும் வெட்டி சாய்த்துவிட்டு காசிக்கு சென்று சிவன் நினைத்து துறவரம் பூண்டு விடலாம் என முடிவு செய்தார். ஆனால் இப்போதே அவர்கள் இருவரையும் கொலை செய்தால் போலீசாரிடம் மாட்டிக்கொள்வோம் என யோசித்த சின்ன பண்ணை யாரிடம் எதுவும் சொல்லாமல் தோப்பில் இருந்தவாறே முதலில் காசிக்கு சென்று துறவரம் மேற்கொண்டார். அங்கே ஒரு அகோரியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடந்தார். சின்ன பண்ணையும் ஒரு சக்தி வாய்ந்த அகோரியாக உருவெடுத்து வந்தார். என்னதான் சின்ன பண்ணை துறவரம் மேற்கொண்டாலும் தன் மனைவி கலையரசியும் தன் அண்ணனையும் பழிவாங்கும் எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் மயிலாப்புரம் வந்து தோப்பில் தனியாக இருந்த பண்ணையும் அவருடைய தொண்டையை கடித்து இழுத்தும் நீளமாக வளர்த்திருந்த தனது நகத்தால் மார்பை இழுத்தும் கொடூரமாக கொன்றுவிட்டு மீண்டும் காசிக்கு சென்றார். மீண்டும் 1 மாதத்திற்கு பிறகு மயிலாப்புரம் வந்து அன்றிரவு மஞ்சுளா தேவியையும் அவரது 10 வயது மகனும் வெளியூர் சென்று விட்ட நிலையில் வீட்டில் தனியாக இருந்த கலையரசியையும் பெரிய பண்ணையை கொன்ற அதே பாணியில் கொடூரமாக கொன்றார். இப்படி இடைவெளி விட்டு அவர்களை கொன்றால் தன் மீது போலீசுக்கு சந்தேகம் வராது என்று சின்ன பண்ணை நினைத்தார். பெரிய பண்ணையும் கலையரசியும் கொன்றவன் தான் காணாமல் போன சின்ன பண்ணையும் ஏதாவது செய்திருக்கலாம் என போலீசார்கள் நினைக்கலாம் என திட்டமிட்டு பெரிய பண்ணையும் கலையரசியும் குறிப்பிட்ட கால இடைவெளி கொலை செய்தார் சின்ன பண்ணை. இதை கமிஷனரும் சொல்லிவிட்டு மீண்டும் மஞ்சுளா தேவியும் தன் இரு உள்ளங்கைகளால் முகத்தை பொத்தி கொண்டு அழ ஆரம்பித்தார். உடனே கமிஷனர், அழாதீங்க மஞ்சுளாமா, இனி காலம் கடந்து போச்சு.
இனி உங்க மகன் தான் உங்களுக்கு ஆதரவு. கண்டிப்பா உங்க மகன் இந்த சமூகத்துல உங்க பேர் சொல்ற மாரி படிச்சு முன்னுக்கு வருவான். இனி நடந்தத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்றார். இல்ல சார். விடிஞ்சா என்னோட மாமனார் பசுபதி சேர்த்து வச்ச கௌரவம் எல்லாம் என்னோட இறந்து போன புருஷனாலயும், இந்த வீட்டோட சின்ன மருமக இறந்து போன கலையரசியாலும் காத்துல பறக்க போகுதுன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சார். எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆகி போச்சு. சாதுவா இருந்த சின்ன பண்ணையும் ஒரு அகோரியா மாற வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சே. கடைசியில சின்ன பண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரே. அவர் எப்படி இருந்த மனுஷன். நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மஞ்சுளா அம்மா கவலை விடுங்க. உங்களோட கணவர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா சின்ன பண்ணை அகோரியா மாறி சாதாரண காரியத்தையே அந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு. அவர் செஞ்ச நல்ல காரியத்தை இந்த நாடே பேசுது. சின்ன பண்ணை தான் அகோரியா மாறி இந்த ஊருக்கு நல்லது செஞ்சாருன்னு நாளைக்கு இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்க கணவரும் கலையரசியும் தப்பு செஞ்சதால பசுபதி ஐயா குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகிருச்சுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாம தூங்குங்க. எனக்கும் உங்களை இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஐ எம் சாரி மஞ்சுளாம்மா என்று சொல்லிவிட்டு கமிஷனர் விடைபெற்று சென்றார். அடுத்த நாள் 10 வருடமா இழுத்து கொண்டிருந்த சின்ன பண்ணை பெரிய பண்ணை கலையரசி ஆகியோரின் வழக்கு சம்பந்தமான கோப்பு முடிந்தது என முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டது. அடுத்த 10 மாதத்திற்கு பிறகு டிஎஸ்பி தயாளன் இரவு தன் வீட்டில் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது மணி 2 ஆகி இருந்தது. விழுந்தால் இளம் பெண்களின் பாலியல் சம்பவத்தில் சிக்கிய மனோஜ் உட்பட அந்த 4 முதன்மையான குற்றவாளிகளுக்கும் அதற்கடுத்து பிடிப்பட்ட 2ஆம் தர குற்றவாளிகளான 4 பேருக்கும் அந்த மைனர் பையன் உட்பட கோர்ட்டில் விவாதங்கள் எல்லாம் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்காக இருந்தது. இந்த தீர்ப்பை நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. இது முக்கியமான தீர்ப்பு என்பதால் இந்த டிஎஸ்பி தயாளன் தலைமையில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. டிஎஸ்பி தயாளன் தனது அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க, இன்னொரு அறையில் அவரது மனைவி நிர்மலாவும் கல்லூரியில் படிக்கும் அவரது மகள் மாலதியும் படுத்திருந்தனர். டிஎஸ்பியின் மனைவி நிர்மலா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அதுவரை தூங்காமல் அவர் அருகில் படுத்திருந்த மகள் மாலதி மெல்ல எழுந்தாள். அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். தன் அப்பா டிஎஸ்பி தயாளன் படுத்திருக்கும் அறையை எட்டி பார்த்தாள். அவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை உறுதி செய்த மாலதி மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த மேஜை டிராயரை சத்தம் கேட்காமல் இழுத்தாள். அதில் தன் அப்பா வைத்திருந்த டிபார்ட்மெண்ட் கைத்துப்பாக்கி எடுத்துக்கொண்டு மீண்டும் சத்தம் கேட்காமல் டிராயரை மூடினாள். பின் பூனை நடை போட்டு அப்பாவின் அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே ஹாலில் சோஃபாவில் வைத்திருந்த அவளது ஹேண்ட்பேக்கை திறந்து அந்த துப்பாக்கியை அதற்குள் வைத்து ஹேண்ட்பேக்கை மூடினாள். காலை 6 மணி. அலாரம் அடிக்க படுக்கையை உதறிக்கொண்டு வேகமாக எழுந்தார் டிஎஸ்பி தயாளன். 8 மணிக்கு கோர்ட்டில் தீர்ப்பு. அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கோர்ட் வளாகத்தில் தயாளன் இருக்க வேண்டும். குளியலுக்கு சென்று குளித்துவிட்டு டவலால் தலையை துவட்டி கொண்டு வந்த தயாளனிடம், என்னங்க இந்தாங்க காஃபி என காஃபி டம்ளரை தயாளனிடம் நீட்டினாள் மனைவி நிர்மலா. அதை வாங்கி பருகிக் கொண்டே தன் மகள் மாலதி எங்கே புறப்படுவதற்கு கிளம்பி கொண்டிருந்ததை பார்த்தார். என்ன மாலதி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உனக்கு காலேஜ் 10 மணிக்கு தானே என்றார் தயாளன் தனது மகள் மாலதியிடம். அதற்கு மாலதி, அப்பா இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு இல்லையா, அந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நானும் கோர்ட்டுக்கு போறேப்பா என்றார். உடனே நிர்மலா தனது கணவர் தயாளனிடம், நானும் சொல்லி பார்த்துட்டேன், இவ கேட்க மாட்டேங்கிறா, இவளுக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா இருடினா கேட்க மாட்டேங்கிறா என்றார். அதற்கு தயாளன், இங்கு பாரு நிம்மி, நிர்மலாவை கூறி தன் செல்லமாக அழைப்பார். அவர் கோர்ட்டில் வந்து அங்க நடக்கிறத பார்க்கறது தப்பில்லையே. இந்த தீர்ப்பு பெண்கள் சம்பந்தப்பட்டதுனால மாலதியும் ஒரு பெண்ணுங்கிறனால அவளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த கேஸோட வீரியத்தை புரிஞ்சுக்குவா. மாலதி மட்டுமில்ல, மாலதி மாதிரி பொண்ணுங்க இந்த தீர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அதனால பொண்ணுங்க எந்த அயோக்கியன் கிட்டேயும் ஏமாற மாட்டாங்க என சொல்லிவிட்டு தனது மகள் மாலதியிடம், நீ கோர்ட்டுக்கு தாராளமா போய் ஜட்ஜ்மெண்ட் பாருமா என்றார். தேங்க்யூப்பா என்றாள் மாலதி. நீங்களும் உங்க பொண்ணும் என்னமோ பண்ணுங்க என்று கடிந்து கொண்டாள் நிர்மலா. டிஎஸ்பி தனன் தனது அறைக்கு சென்று தனது போலீஸ் யூனிஃபார்மை அணிந்து கொண்டு தனது துப்பாக்கியை எடுத்து செல்வதற்காக டிராயரை திறந்தார். அங்கு துப்பாக்கியை காணாமல் திடுக்கிட்டார். மீண்டும் ரூம் முழுவதும் துளாவி தேடினார். துப்பாக்கி கிடைக்கவில்லை. கலக்கமானார். உடனே தனது அறையை விட்டு வெளியே வந்து தன் மனைவியிடம் கேட்டார். அவர் பார்க்கவில்லை என்று சொல்லவும், பின்பு அங்கு இருந்த மாலதியிடம் கேட்டார். மாலதியும், நான் பார்க்க இல்லையப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா தேடி பாருங்க என்று சொன்னார். தயாளன் மீண்டும் தன் அறைக்கு சென்று மேஜை டிராயரும் அதை சுற்றியுள்ள இடங்களும் தேடி பார்த்தார். ஞாபகம் அதில் எங்கெல்லாம் வைப்பதற்கு வாய்ப்புண்டோ அங்கெல்லாம் தேடி பார்த்தார். ஆனால் துப்பாக்கி கிடைக்கவில்லை. அப்போது மணி 7 ஆகியிருந்தது. துப்பாக்கியை தேடிக்கொண்ட தயாளனின் செல்போன் ரிங் அடித்தது. கமிஷனர் குணசேகரன் லைனில் இருந்தார். உடனே வேகமாக சட்டை மேற் பாக்கெட்டில் வைத்திருந்த தனது செல்போனை ஆன் செய்து, குட் மார்னிங் சார் என்றார். எதிர்முனையில் கமிஷனர், எங்கே இருக்கீங்க தயாளன் என்றார். சார், வீட்டில் கிளம்பிட்டு இருக்கேன் சார்.
என்ன தயாளன், கோர்ட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய நீங்களே இப்படி வீட்ல இருக்கிறதா சொல்றீங்க. முன்னாடியே கோர்ட்ல வந்து இருக்க வேண்டாமா என்றார். இதோ வீட்டை விட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். இன்னும் 10 நிமிஷத்துல கோர்ட்ல இருப்பேன் என்றான் தயாளன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் கமிஷனர். இதை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த நிர்மலா தயாளனிடம், இங்க பாருங்க, துப்பாக்கி இப்ப என்ன அவசரம்? அத பிறகு வந்து சாவகாசமா தெரிக்கலாம். உங்களை நம்பி கோர்ட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அந்த வேலையை போய் பாருங்க என்றாள். அதுவும் சரிதான் என நினைத்து துப்பாக்கி இல்லாமல் கிளம்ப தயாராகியிருந்த தயாளன் சோஃபாவில் அமர்ந்து செல்போனை நோண்டிக் கொண்டிருந்த தனது மகள் மாலதியிடம், மாலதிம்மா, நீயும் கோர்ட்டுக்கு தானே வர, என்னோட கார்லயே வந்து போயிடலாம் என்றான். அதற்கு மாலதி, இல்லப்பா, நீங்க முன்னாடி கார்ல போங்க, நான் பின்னாடி என்னோட ஸ்கூட்டில வரேன் என்றாள். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் என தன் மனைவி நிர்மலாவிடம் விடைபெற்றுக் கொண்டு தனது காரில் கோர்ட்டுக்கு சென்றாள். தயாளன் சென்ற 10 நிமிடத்தில் மாலதியும் தன் அப்பாவின் துப்பாக்கியை மேஜர் டிராயரில் எடுத்து அதை யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்த தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே நிறுத்தியிருந்த அவள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கோர்ட்டை நோக்கி சென்றாள். மணி சரியாக 7:30. கோர்ட்டுக்கு வந்த டிஎஸ்பி தனக்கு கீழமைக்கப்பட்ட போலீஸ் படைகளை கொண்டு பாதுகாப்பு வியூகம் அமைத்தார். அதன்படி கோர்ட்டுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு போலீசார் வரிசையாக நின்றனர். கோர்ட்டிற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் அறையில் ஒரு 5 போலீசார் நிறுத்தப்பட்டனர். கோர்ட் வளாகத்தில் ஒரு 20 போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தது. மணி 7:45. பார்வையாளர்கள் முதற்கொண்டு வக்கீல் முதற்கொண்டு கோர்ட்டில் மற்ற வேலைகள் செய்பவர்கள் வரை வரிசையாக கோர்ட்டுக்குள் நுழைந்த வண்ணம் இருந்தனர். கோர்ட்டுக்குள் நுழையும் அனைவரையும் போலீசார் சோதனை செய்து உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார். அதை டிஎஸ்பி தயாளன் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். அப்போது மாலதி தனது ஸ்கூட்டியை கோர்ட் வளாகத்தில் நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு கோர்ட்டுக்குள் நுழைய முற்பட அவளை சோதனை செய்ய ஒரு போலீஸ் முன் வந்தார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த டிஎஸ்பி தயாளன், அவள் தன் மகள்தான், அதனால் சோதனை செய்ய வேண்டாம் என சொன்னதற்காக மாலதியை சோதனை செய்யாமல் கோர்ட் அறைக்குள் அனுமதித்தார் அந்த போலீஸ். மணி 8. பார்வையாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் கோர்ட்டுடன் சம்பந்தப்பட்ட அனைவரும் கோர்ட் அறையில் நீதிபதி சொல்லும் தீர்ப்பை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தனர். டிஎஸ்பி தயாளனும் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வந்து அமர்ந்தார். அப்போது நீதிபதி நுழைய அவரை சலசலவென பேச்சுக்கள் நிறைந்திருந்த கோர்ட் அறை அமைதியாக நீதிபதிக்கு மரியாதை செலுத்தும் நிமித்தமாக கோர்ட் அறைக்குள் இருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். நீதிபதி தனது இடத்தில் அமர்ந்துவிட்டு நின்றிருந்த அனைவரையும் மீண்டும் அமர்வதற்கு பணித்தார். அடுத்த 2 நிமிடத்தில் எந்த 8 குற்றவாளிகளும் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு அங்கிருந்த பெரிய கூண்டில் வரிசையாக நிறுத்தப்பட்டனர். நீதிபதி அனைவர் முன்னிலும் பேச ஆரம்பித்தார். 10 மாதங்களாக நடந்த இந்த வழக்கு அனைத்து வாதங்களும் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்றே குற்றவாளிக்கான தண்டனையும் அறிவிக்கப்படும். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த இந்த 10 மாத இடைவெளியில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வேண்டப்பட்டவர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை தகர்த்த நினைத்தனர். அதையும் மீறி நியாயமும் தர்மமும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் இதை போல சிக்கலான வழக்கு மிக குறுகிய காலமான 10 மாதத்தில் முடிவடைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இது நீதிமன்றத்தின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் என நம்புகிறேன். உண்மை வெற்றி பெற வேண்டும் என போராடிய வழக்கறிஞர்களுக்கும் போலீஸ் துறைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த நீதிமன்றத்தின் சார்பில் கூறிக்கொண்டு எனது தீர்ப்பை வாசிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 பேரில் மனோஜ், வினோத், பிரபு, பிரபாகரன் ஆகியோர்கள் முதன்மை குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுகிறார்கள். மீதி இருக்கும் 5 பேர்களில் அமைச்சர் முகுந்தன் கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டதால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறது. மீதி இருக்கும் 4 பேர்களான செல்வம், சத்தியமூர்த்தி, ஆனந்த், சிவா ஆகியோர்களை 2ஆம் நிலை குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுகிறார்கள். அதன்படி 2ஆம் நிலை குற்றவாளிகளான செல்வம், சத்தியமூர்த்தி, ஆனந்த் ஆகிய மூவருக்கும் 2 ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது என்று நீதிபதி சொன்னவுடன் கோர்ட்டில் பார்வையாளர்கள் வரிசையில் கைத்தட்டல் எழுந்தது. பின் நீதிபதி மீண்டும் தொடர்ந்தார். அதேபோல் 2ஆம் நிலை குற்றவாளியில் மீதி இருக்கும் ஒரே ஒரு நபரான சிவா ஒரு மைனர். அவருக்கு 17 வயது முடிந்து 10 மாதங்களே ஆகிறது. எனவே சிவாவை சிறார் என கருதி அவரை சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கவும் அங்கே 5 வருடம் நல்லொழுக்க கல்வி போதிக்கப்பட்ட பின் விடுதலை செய்யவும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அடுத்ததாக முதன்மை குற்றவாளிகளான அறிவிக்கப்பட்ட 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது என்ற நீதிபதி தீர்ப்பு சொல்ல கோர்ட்டில் இருந்த அனைவர்களிடமும் கைத்தட்டல்கள் சத்தமாக எழுந்தன. ஒரு சிலர் தங்கள் முன்னால் இருந்த மேஜைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். கைத்தட்டல்களும் ஆரவாரங்களும் அடங்குவதற்கு சில நொடிகள் ஆனது. அப்போது டுமில் என்ற சத்தம் கேட்டது. எங்கிருந்தோ பாய்ந்து வந்த துப்பாக்கி கொண்டு கூண்டில் நின்றிருந்த அந்த சிறார் என்று கருதப்பட்ட குற்றவாளி சிவா மீது பாய சிவா அப்படி நெஞ்சை பிடித்துக்கொண்டு சரிந்து இறந்தான். இந்த செயலை கண்டதும் அடுத்த நொடி கோர்ட்டில் சிலர் பதறி அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓட ஆரம்பித்தனர். சிலர் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தனர். கூற்றில் நின்றிருந்த மீதி 7 குற்றவாளிகளும் கதி கலங்கி போய் நின்றனர்.
கோர்ட்டில் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்த அனைவரும் குண்டு பாய்ந்து வந்த திசையை நோக்கி பார்த்தனர். அங்கே பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த திசையில் மாலதி துப்பாக்கியுடன் நின்றிருந்தாள். தன் மகள் செய்த செயலை கண்ட டிஎஸ்பி தயானோ அதிர்ச்சியில் உறைந்து போய் எழுந்து நின்றாள். அவளை கைது செய்த அந்த கோர்ட் அறைக்குள் பாதுகாப்பில் இருந்த போலீசார்கள் அவளை நோக்கி ஓடினார்கள். உடனே மாலதி தன் கையில் இருந்த துப்பாக்கியை தன் நெற்றில் வைத்துக் கொண்டு தன்னை நோக்கி ஓடும் வரும் போலீஸ்காரர்களை பார்த்து, அங்கேயே நில்லுங்க, இல்லை என்ன நானே சுட்டுட்டு செத்துருவேன் என்று சொல்ல ஓடி வந்த போலீஸ்காரர்கள் அப்படியே நின்றனர். அதுவரை இரைச்சலுடன் இருந்த கோர்ட் அமைதியானது. இப்போது மாலதி நடந்த செயலால் அதிர்ச்சி மாறாமல் தனது இடத்தில் அமர்ந்திருந்த நீதிபதியிடம், நீதிபதி அவர்களே, நான் இந்த கோர்ட்டுக்கு கொஞ்சம் பேசணும். நான் சொல்ல வந்ததை பேசிட்டு என்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானே சரணடைஞ்சிறேன் என்றாள். உடனே நீதிபதி, எதுவா இருந்தாலும் கூண்டுல வந்து நின்று பேசுங்க என்று சொல்ல, மாலதி தன் கையில் இருந்த துப்பாக்கி தன் நெற்றில வைத்தவாறே பார்வையாளர் வரிசையிலிருந்து இறங்கி வந்து கோர்ட் அறையில் மைய ஓரத்தில் அந்த குற்றவாளிகள் நின்றிருக்க கூட்டுக்கு எதிரே இருந்த மற்றொரு கூண்டில் ஏறி நின்றாள். கூண்டில் ஏறி நின்ற மாலதி நீதிபதியிடம், நீதிபதி சார், நான் உங்களோட தீர்ப்பை மதிக்கிறேன். ஆனா அது சட்டப்படியான தீர்ப்பை தவிர நியாயமானது அல்ல என்றாள். ஏன் அப்படி சொல்றீங்க என்றார் நீதிபதி. இதோ இறந்து கிடைக்கிறானே மைனர் சிவா, இவனுக்கும் மற்ற குற்றவாளிக்கும் இணையான தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன? சிறார் சீர்திருத்த பள்ளியில் 5 வருட வாழ்க்கை. சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு போய் இவன் என்ன செய்ய போகிறான்? 3 வேளை சாப்பிட போகிறான், நிம்மதியாக உறங்கப் போகிறான். 5 வருடம் முடிந்த பின் வெளியே வரப்போகிறான். இது ஒரு தண்டனையே கிடையாது. இவனுக்கும் கடுமையான தண்டனம் கிடைக்க வேண்டும் என்பதே என் ஆதங்கம் என்றாள். சிறார்கள் சட்டத்தின் நீதி அப்படித்தான் சொல்கிறது. நீங்க நினைப்பது போல் வேறு வகையான தண்டனைகள் கிடையாது என்றார் நீதிபதி. ஏன் அப்படி என்றால் மாலதி. ஏனென்றால் 18 வயதுக்கு குறைவானவர்கள் சிறுவர்கள் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த வயதில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அந்த வயதில் பாலியல் உணர்வுகள் அதிகமாக தூண்டப்படும். எனவே அவர்கள் தங்களையும் அறியாமல் தவறு செய்து விடுவார்கள் என்றார் நீதிபதி. அப்படி என்றால் இப்போது இவனுக்கு 17 வயது முடிந்து 10 மாதம் ஆகிறது. 18 வயது ஆவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. இந்த 2 மாத இடைவெளிக்கு பிறகு இவன் எல்லாம் அறிந்த ஞானியாக மாறி எது தவறு எது சரி என்பதை தெரிந்து இனிமேல் தவறு செய்ய மாட்டான் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது? இந்த வயதில் பாலியல் உணர்வு அதிகம் இருக்கும் என்பதால் அவன் தன்னுடைய அம்மாவையோ தன் உடன் பிறந்த பெண்களையோ தவறா பார்த்தானா, அல்லது அவர்களிடம் தவறா நடந்து கொண்டானா? அப்போது மட்டும் வித்தியாசம் பார்க்கும் பாலுணர்வு மற்ற அந்நிய பெண்களை மட்டும் வித்தியாசம் பார்ப்பது ஏன்? நீங்கள் சொல்வது போலவே எடுத்துக்கொள்வோம் நீதிபதி சார். 18 வயதுக்கு மேல் யாரும் தயர்வு செய்வதில்லை என்றால் இதோ எதிரே கூண்டில் இருப்பவர்களே இந்த காமவெறி பிடித்த மிருகங்கள். இவர்கள் 18 வயதை கடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டனவே. பின்னர் ஏன் இவர்கள் திருந்தவில்லை? இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாமே? ஒருவேளை இந்த வயதிலே இவ்வளவு தவறு செய்திருக்கார்களே, பாலுணர்வு தூண்டப்படும் 16, 17 வயதில் எவ்வளவு தவறு செய்திருப்பார்கள் என்றால் மாலதி. அதற்கு நீதிபதி, நீங்க பேசுவது வாதத்துக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம், ஆனால் சட்ட முறைக்கு பொருந்தாது என்றார். அது எனக்கு தெரியும் சார். அந்த சட்டத்தின் சாதகத்தை பயன்படுத்தி தான் குற்றவாளிகளும் தவறு செய்தால் தப்பிப்பதற்கு மறுவழி இருக்கிறது என நினைத்து தைரியமாக தவறு செய்கிறார்கள். ஒரு வழியை அடைத்து மறு வழியை திறந்து வைப்பதுதானே நமது சட்டம். அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும். அது நமது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது கடினம் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நியாயத்திற்காக என்னைப் போல பெண்களும் பாதிக்கப்பட்டவர்களும் துப்பாக்கியை தூக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நான் நேரடியாக இந்த குண்டில் நிற்கும் குற்றவாளிகளால் பாதிக்கப்படவில்லை. ஆனால் 2 வருடத்திற்கு முன்பு என் உயிர் தோழி இந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அது என் மனதை மிகவும் பாதித்தது. அதனால் இந்த தீர்ப்பில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என நினைத்தேன். எங்கே இந்த குற்றவாளிகள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி சுலபமான தண்டனையை பெற்று விடுவார்களோ என நினைத்தேன். அப்படி சுலபமான தண்டனைகள் குற்றவாளி கிடைத்துவிட்டால் நானே குற்றவாளிகளை சுட்டுவிடலாம் என நினைத்தேன். அதனால் என் அப்பாவுக்கு தெரியாமல் அவர் டிபார்ட்மெண்ட் கைத்துப்பாக்கியை எடுத்து வந்தேன். இந்த மைனர் சிவாவை தவிர மற்ற குற்றவாளிகள் நீங்கள் அளித்த தீர்ப்பில் எனக்கு திருப்தியே. மைனர் சிவாவிற்கு மட்டும் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை மைனர் சிவாவிற்கு அடிப்பட்ட தண்டனை வழங்கப்படவில்லை. அதனால் அவனை சுட்டுக் கொன்று நானே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை கொடுத்து விட்டேன். இப்போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கிறது. இப்போதே நீங்கள் என்னை கைது செய்யலாம் என்றாள் மாலதி. உடனே டிஎஸ்பி தரன் மகளின் செயலை பார்த்து கலங்கி கண்களுடன் கையில் விலங்குடன் கூண்டில் நின்றிருந்த தன் மகளை கைது செய்ய வந்தார். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, உங்க துப்பாக்கியை நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்கப்பா உங்க துப்பாக்கி என்றாள் மாலதி உடைந்து அழும் குரலில். அதை வாங்கி தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு மாலதியிடம், இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல வாங்கின நல்ல பேரை ஒரு 10 நிமிஷத்துல கெடுத்திட்டியேடி. எல்லாத்தையும் சோதனை செஞ்சு உள்ள அனுப்புனப்ப உன்னை மட்டும் மகன்கிற முறையில சோதனை பண்ணாம அனுப்புனேனே, அதுக்கு பெரிய பேர் வாங்கி தந்துட்ட. என்னை நம்பி இன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிங்க இந்த கோர்ட்டுக்கு பாதுகாப்பு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. ஆனா உன்னோட மகளே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு காரி அவங்க துப்புவாங்க.
அது உனக்கு சந்தோஷம் தானே என்றார் டிஎஸ்பி தயாளன். அதற்கு எதுவும் பேசாமல் மாலதி தன் இரு கைகளையும் தயாளன் முன் நீட்ட தயாளன் அவள் கைகளில் விலங்கிட்டு கூண்டிலிருந்து இறக்க செய்தார். அதுவரை மாலதியின் தைரியமான செயலாலும் அவளது ஆவேச பேச்சினாலும் திகைத்து போய் அமைதியாய் அமர்ந்திருந்த பார்வையாளர்கள் கைத்தட்டி மாலதியின் செயலை பாராட்டினர். தயாள் மாலதியை கைது செய்து கோர்ட் அறைக்கு வெளியே அழைத்து செல்லும் வரை கைத்தட்டல் நீடித்தது. இப்போ தயாளன் மாலதியை அழைத்து கொண்டு கோர்ட் வளாகத்திற்கு வர அங்கு இந்த தீர்ப்பு அறிவதற்கு காத்திருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மாலதியை கைத்தட்டி வரவேற்றார்கள். வளாகத்திற்கு இருந்து போலீஸ் ஜீப்பில் பின்னால் தயாளன் மாலதியை ஏற்றி உட்கார வைத்தார். இன்னும் விடாமல் மக்கள் ஜீப்பின் பின்னால் அமர்ந்திருந்த மாலதியை நோக்கி கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். மாலதி உட்கார்ந்த ஜீப் சிறைச்சாலை நோக்கி கிளம்பியது. மக்களும் அந்த ஜீப் தங்கள் கண்ணிலிருந்து மறையும் வரை மாலதியின் வீரச் செயலை நினைத்து கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். ஊரில் இளம் பெண்களை சூறையாடி கொண்டிருந்த கயவர்களுக்கு கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாலதி வழங்கிய தீர்ப்பிற்கும் சேர்த்து பல மகளிர் அமைப்பினர், சமூக நலவாதிகள் போன்றவர்கள் இணைப்புகளை பரிமாறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாலதியின் பெருமை மிகவும் செயலி நாட்டின் மக்கள் ஆங்காங்கே வியப்பாக பேசிக் கொண்டனர். பெண்கள் உயர்வாக மதிக்கும் இந்த நாட்டில் அவர்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் என்பது பெண்களின் சுதந்திரக்கு முட்டுக்கட்டை ஆகும். அதையும் மீறி ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாட்டின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் என பெயரெடுத்து வீரலட்சுமியே சான்று. சில நாட்களுக்கு பிறகு வடநாட்டில் உள்ள புலியாபாத் நகரத்தில் அந்த தகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏ தன் வீட்டில் வேலை பார்க்கும் 14 வயது சிறுமியை பலாத்காரம் செய்துவிட்டார். அந்த சிறுமி அதை தன் பெற்றோர்களும் தெரிவித்தார். அவர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர். எம்எல்ஏ ஆட்சியால் சிறுமியின் வீட்டிற்கு வந்து புகாரை வாபஸ் பெறும்படி அவர்கள் பெற்றோர்கள் மிரட்டினார். ஆனால் சிறுமியின் பெற்றோர்களோ அதற்கு சம்மதிக்கவில்லை. பின் அந்த பெற்றோர்கள் மீது எம்எல்ஏ ஆட்கள் லாரி ஏற்றி கொன்றுவிட்டு அதை ஒரு விபத்து போல் மாற்றினர். அந்த சிறுமியையும் கொன்றுவிட திட்டம் தீட்டினார் எம்எல்ஏ. ஆனால் அந்த சிறுமியோ பலமுறை அவரின் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து வந்தார். ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் இந்த பாதக செயலை இமயமலிருந்து ஒரு அகோரி தன் தவ வலிமையால் அறிந்தார். அந்த காமுகனான எம்எல்ஏவிற்கு பாடம் கற்பிக்க அந்த அகோரி அந்த புலிபாரத் நகரத்தின் தனது காலடியை வைத்தார். அவர் காலடி பட்டதும் அந்த நகரத்தில் சூழ்ந்த தீய மேக கூட்டங்கள் அச்சத்தில் ஆசைய ஆரம்பித்தன. இப்போது அந்த அகோரியின் அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கிறது. இத்துடன் இந்த கதை முடிகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.